வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. ஏக குரு ஸ்ரீ ஸ்கந்த குருவே நமः. வந்தே குரு பரம்பரா. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குருவே நமः. குருவே சர்வலோகானாம் விசேஷே பவதேவினாம் நிதயே சர்வவித்யானாம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தயே நமः. ஓம் ஸஹனாவவது ஸஹனௌ புனக்து ஸஹ வீர்யம் கரவாவஹை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவஹை. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. இன்னைக்கு தேஜோபந்து உபனிஷத்தில் 23வது மந்திரத்தை பார்க்கலாம். ஆதாவந்தே ச மத்தியே ச ஜனோ யஸ்மின் ந வித்யதே ஏன இதம் சததம் யாப்தம் ச தேசோ விஜனக ஸ்மிருதக. இந்த உபனிஷத்தானது சில இடத்துல குழப்புற மாதிரி சில மந்திரங்களை பேசும். ஆனால் அதே உபனிஷத்தில் அது முடியறதுக்குள்ள அந்த குழப்பத்துக்கு பதிலும் கொடுக்கும், கிளாரிட்டியும் கொடுக்கும், சந்தேகம் இல்லாமல். ஆரம்பத்தில் எதுவும் இல்லைன்னு சொன்னிச்சா, ஆரம்பத்தில் இங்கு எதுவும் இல்லை அப்படி சொன்னிச்சு. அர்த்தம் என்னன்னா, ஆரம்பத்தில் இங்கு எதுவும் தோன்றவில்லை. சிருஷ்டிக்கு முன், ஆரம்பத்தில் சிருஷ்டிக்கு முன் இங்கே எதுவும் இல்லைன்னு சொன்னிச்சு. அதுக்கு பாஷ்யம் என்ன நம்ம சொன்னோம்னா, இல்லாததுலேருந்து ஒன்று வராது, இருக்கிறதான் வரும். இருட்டிலேருந்து வருதுன்னு சொல்லக்கூடாது. இருட்டில் இருக்கிற பொருள் தான் வெளிச்சத்துக்கு வருமே தவிர இருட்டிலேருந்து எல்லா பொருளும் வராது. இருட்டில் இருக்கிற பொருள், தோன்றாத பொருள், தெரியாத பொருள் தெரியும். இருட்டிலேருந்து வந்ததுனால இருட்டிலேருந்து வருதுன்னு அர்த்தம் இல்லை. இருட்டில் யாரோ ஏற்கனவே கொண்டு வந்து வைத்த பொருள் இருட்டாக இருக்கும்போது தெரியாத பொருள் வெளிச்சம் வரும்போது தெரிகிற பொருளாகுது. அதுபோல் சிருஷ்டிக்கு முன் இங்கே எதுவும் இல்லை அப்படின்னு சொன்னாலே அந்த பதில் தப்பு. சிருஷ்டிக்கு முன் இங்கே எதுவும் இல்லைன்னு சொல்கிறது யார்? யார் இல்லைன்னு சொல்கிறா? இருக்குன்னு சொன்னாலும் இருக்கு, இல்லைன்னு சொன்னாலும் இப்போ சொல்கிறவன் இருக்காங்க. எவன் இல்லைன்னு சொல்கிறானோ அவன் அங்கே இருந்தாகணும். எதை வச்சு சொல்கிறான் அவன் இல்லைன்னு? இல்லைங்கிறது ஒரு ஞானம். எப்படி இருக்குன்னு ஒரு அறிவு இருக்கோ, அதுமாதிரி இல்லைன்னு சொல்கிறதும் ஒரு பெரிய முடிவுகளை எடுக்கிறதுக்கான வழிவகுக்கிறது, அடிப்படை ஆதாரமாக இருக்கா இல்லையா? இல்லைன்னு சொல்கிறது ஒரு அடிப்படையாக, ஒரு இன்னசென்ட் தப்பிக்கலாம். நான் தவறு செய்யவில்லை அப்படின்னு அவன் சொல்கிறான். ஆமாம் செய்தான்னா போச்சு. இல்லைன்னு சொன்னால், அவன் செய்யாதவன் இல்லைன்னு சொன்னால் இல்லைன்னு தானே வரும். அதனால் இல்லைங்கிறது ஒரு ஞானம், ஒரு அறிவு, ஒரு செயல். அதனால் அதை கணக்கில் எடுத்துக்கிறோம். இப்போ ஆரம்பத்தில் சிருஷ்டிக்கு முன்னாடி எதுவும் தோன்றவில்லைன்னு அர்த்தம் அப்படின்னு அந்த முதல் மந்திரத்தில் நம்ம பேசணும். இவங்க சாங்கிய தர்ஷன் நாராயணனை பிரதானமாக வச்சு இவங்க அங்கேருந்து நாராயணன்லேருந்து உற்பத்தின்னு சொன்னால் நாராயணன் எங்கேருந்து வந்தார் அப்படிங்கிற கேள்வி இருக்கு இல்லையா? இப்போ இந்த மந்திரத்தில் ஆதிவந்த ஆதாவந்தே மத்தியே, ஆதியில், மத்தியில், அந்தத்தில், முடிவில். ச ஜனோ யஸ்மின் ந வித்யதே, இங்கு எந்த ஜனங்களும் இல்லை, ஜீவராசிகளும் இல்லை. ஒத்துக்கிறோம். படைக்கிறதுக்கு முன்னாடி யாரும் இல்லை. பெருமாளே தோன்றலை, பிரம்மா தான் தோன்றுறார். பெருமாளே தோன்றலை.
பிரம்மாலேருந்து நாராயணன்லேருந்து பிரம்மா தோன்றார் முதல்ல. பிராணன் தன்னுடைய அணுக்களை ஒன்றா சேர்க்கும்போது பிரம்மா உற்பத்தி ஆகிறார். அப்புறம் பிரம்மாலேருந்து 7 ரிஷிகள், 7 பிரஜாபதிகள், மானசிக புத்திரர்கள் தோன்றாங்க. முதல்ல பிரம்மா அனுபூதி, ஆத்மானுபூதி, சிவானுபூதி, பிரம்மானுபூதி முதல்ல அடையிறது பிரம்மா தான். அது அடைஞ்சதுக்கு அப்புறம்தான் அவருடைய படைப்பில் தெளிவு வருது. அதனால் தன்னை அறிய தான் சிறப்பு கூடுது. நன்றாக அறிய வேண்டும். அறியாத வரைக்கும் சின்ன சின்ன விஷயங்கள் கூட அறியாத வரைக்கும் நம்ம காரியங்களை பண்ண முடியாது. அறிஞ்சாதான் சின்ன விஷயமா இருந்தால் கேட்கணும், வாய் விட்டு கேட்கணும். எப்படி சந்தேகத்தை கேட்குறது தப்பே இல்லை. கேட்டு செய்கிறது உத்தமம், கேட்காம செய்கிறது அகங்காரம். எப்போதும் அகங்காரத்தில் செய்கிறது வெற்றி அடையாது, அறிவில் செய்கிறது தான் வெற்றி அடையும். அகத்தில் செய்தாலும் வெற்றி அடையும். அகங்கிறது ஆத்மா, அகங்காரங்கிறது புத்தி, சித்தம், இதெல்லாம் அகங்காரம். மனம், இதெல்லாம் அகங்காரம். அகத்தினுடைய கரணங்கள், கருவிகள். அது கருவி வேலை தான் செய்யணும், எஜமான வேலையை செய்ய முடியாது. அதுபோல் ஆதியில், மத்தியில், அந்தத்தில் ஜனங்கள் இங்கே யாரும் இல்லை. ஆமாம், கரெக்டு தான் சொல்கிறது. அடுத்தது, ஆனாலும் ஏன இதம் சததம் வியாப்தம். ஆனால் இதம், இந்த உலகமானது, இதம்னா உலகம், இகம்னு சொல்ல முடியாது, அதான் இதம். இந்த உலகமானது சததம் வியாப்தம், இந்த உலகம் முழுவதும் ஒன்று பரவி இருந்தது. ஒன்று பரவி இருந்ததுன்னா, ஆகாசம்னு ஒரு வெட்டவெளி இருந்துச்சுன்னா அதுதான் இயற்கை. அந்த வெட்டவெளியில் கண்ணுக்கு தெரியாத விண்துகள்கள் இருந்தது அப்படின்னு ஞானிகளுடைய கருத்து. அது எப்படி இருந்ததுன்னா, அது பரவி இருந்தது, வியாபிச்சு இருந்தது. உங்கள் உடம்பு வந்து செல்லால் ஆனது தான். எங்கே ஒரு செல்லை எடுத்து காட்டுங்க, உங்கள் செல் எங்கே இருக்குது உங்கள் உடம்புலன்னு கேட்டானே சொல்ல முடியும். உடம்பு ஃபுல்லாக செல் தான். அப்படி தானே? அணுக்களுடைய கூட்டம்தான் ஒரு ஸ்தூலத்தை, வடிவத்தை கொடுக்கும், தோற்றத்தை கொடுக்கும், வெளிப்படும். அது பிரிஞ்சிருக்கும்போது அதனுடைய சக்தியும் வெளிப்படாது, அதனுடைய வடிவமும் வெளிப்படாது. அது யாரால் சேருதுன்னா, ஈஸ்வர சங்கல்பத்தினால அது சேருது. அப்போ ஏன இதம் சததம் வியாப்தம், இங்கு இந்த விண்துகள்கள் ஆகாய வெட்டவெளியில் பரவி இருந்தது, எங்கும் இருந்தது. இதையும் நம்ம ஏற்றுக்கிறோம், அது சொல்கிறது தான் இருந்தது. ச தேசோ விஜனக ஸ்மிருதக, அது மக்களற்ற இடமாக இந்த உலகம் இருந்தது. இந்த உலகம் எப்படி வந்துச்சு? இருந்ததுன்னா எங்கே இருந்தது, எது இருந்தது? இங்குங்கிறது இடம் தானே. இடம்னா ஒன்று தோன்றிருக்குல்ல. இடம்னு சொன்னால் எப்போ இடமும் தேசமும் காலமும் ஏற்படும்னா, எப்போ அது தோன்றுதோ அப்போ தான் ஏற்படும். எப்போ ஒரு மனுஷனுக்கு வயசுன்னு பர்த்டேன்னு ஒன்று சொல்கிறாங்கன்னா, அவன் வெளிப்பட்ட நாள் தான் பர்த்டே. அதுலேருந்து அந்த டைம் இருக்குது, எங்கே பிறந்தாங்கிற இடத்த லொக்கேட் பண்ணலாம். இப்போ வெட்ட வெளியில் எங்கே அணுக்கள் இருக்குது, எங்கே வெளிச்சம் இருக்குது, அதுதான் தோற்றம். அப்போ ஒரு ஸ்டாரு வெளிச்சத்துக்கு வருதுன்னு சொன்ன அணுக்கள்லாம் கூடி ஒரு ஸ்டாராக வெளிப்படுதுன்னா, அந்த ஸ்டாருடைய தோற்றத்தையும் முடிவையும் கணக்கிடலாம். அங்கே இந்த இடத்துல தான் அந்த ஸ்டார் இருக்குன்னு இடத்தையும் சொல்ல முடியுது. ஈஸ்ட்டு வெஸ்ட்டு லொக்கேஷன் கரெக்டாக சொல்லாட்டினாலும் ஈஸ்ட்டு வெஸ்ட்டு நார்த்து சவுத்துன்னு சொல்ல முடியுது. அப்புறம் அந்த ஸ்டாருக்கு பர்த் அண்ட் டெர்த்து சொல்ல முடியும். அப்படி தானே? இந்த கேள்வியை ரொம்ப ஆராய்ஞ்சு பார்த்தோம்னா எல்லாமே இருக்குன்னு தான் வருது. இல்லைன்னு அறிவு தான் அதை உறுதிப்படுத்துது. இப்போ நம்ம ஒரு சாமானியன், ஆனால் நம்ம சிந்தனைக்கே நிறைய வேரியேஷன்ஸ் வருது. நம்ம என்ன பண்ண முடியும்? இப்போ ஞானிகள், ஞானத்தினுடைய உச்சத்தில் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க? பேரறிவு உள்ளே இருக்கிற சக்தி இருக்க, சுயம் ஜோதிக்கு அனந்த சக்திக்கு. அதுக்கு மாண்டூக்கிய உபநிஷத்தில் என்ன தெரியுமா எக்ஸ்பிளனேஷனு? ஏசக சர்வேஸ்வரக,
ஏஷக சர்வஜ்ஞः, ஏஷக அந்தர்யாமி, ஏஷக சர்வஸ்ய யோனிகி. உங்களுக்குள்ளே இருக்க ஆத்மா அது சர்வேஸ்வரன், சர்வஜன், பேரறிவாளன். அது எல்லாருக்குள்ளேயும் இருக்கே. அதுவே எல்லாவற்றையும் பெற்று எடுத்திருக்கிறது. போதுமா? ஆத்மா இவ்வளோ பவர் உங்களுக்குள்ளே இருக்கிறதுக்கு. ஏன் தெரியலை? ஏன் தெரியலை? ஏன் தெரியலை? அறியலை, தெரியலை. இல்லைன்னா தெரியலை, அறியலை. அதுக்கு ஒரு சென்சேஷன் இருக்குது, ஒரு பக்குவம் இருக்குது. அவங்களுக்கு தான் அது கொடுக்கப்படுகிறது. எல்லாருக்கும் எல்லாத்தையும் கொடுத்துட்றானா? அதனால் ஏன இதம் சததம் வியாப்தம் ச தேசோ விஜனக, அந்த தேசத்தில் அந்த இடத்துல இடம் யாரும் இல்லை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க அப்படின்னு சொல்லுது. யாரும் இல்லைன்னு சொல்கிறது யார்? அந்த இடத்துல யாரும் இல்லைன்னு சொல்கிறது யார்? யார் சொல்கிறா? இதை யார் சொன்னா? ஏதோ ஒன்று சொல்லியிருக்கு. அது உடம்பு இருந்துச்சோ உடம்பு இல்லையோ ஏதோ ஒன்று சொல்லியிருக்கு. அதனால் இல்லைங்கிறத நாங்கள் அத்வைதி ஒத்துக்கிறதில்ல. ஏன்னா இது அத்வைதமா துவைத்தமா, அவங்க பெரியவங்களா இவங்க, அப்படியே இல்லை. இங்கே கொள்கை என்னென்னா பரம்பொருள் மட்டும்தான் இருக்காருங்கிறது கொள்கை. நம்ம சொன்னோம் இல்லையா, பக்தனுக்கும் ஞானிக்கும் என்ன வித்தியாசம்னா, பக்தன் சொல்லுவான் ஈஸ்வரன் இருக்கார், பகவான் இருக்கான், பக்தன் இருக்கான்னு சொல்லுவான். ஞானி என்ன சொல்லுவான்? பகவான் மட்டும்தான் இருக்கான்னு சொல்கிறான். அதான் வித்தியாசம். We have only God. We don't have many gods. We have not one God. We have only God. புரியுதா? சரி, இதெல்லாம் இப்போ இந்த மந்திரம் ஒரே கருத்தை தான் சொல்லிக்கிட்டே வருது. ஆனால் மந்திரத்தினுடைய வார்த்தைகள் யார் வேணாலும் எப்படி வேணாலும் சாதகம் பண்ணிக்கலாம். ஆனால் ப்ரூவ் பண்ண முடியாது. தன்னுடைய கற்பனைக்கு பேசிக்கலாம், இந்த வார்த்தைகளை வச்சு விளையாடலாம், ஆனால் ஜெயிக்க முடியாது. காரணம் என்னென்னா, இந்த ஒரு மந்திரமோ இந்த வார்த்தையோ உறுதிப்படுத்தாது. இது சாதகமாக 10 மந்திரங்கள் 10 வார்த்தைகள் இது தவறோ சரியோங்கிறத சொல்லும். அப்போ வார்த்தைகள் மாற்றி போடும். மனதே சில இடத்துல ஆத்மான்னு சொல்லும். என்ன மனசை போய் ஆத்மான்னு சொல்லுது மந்திரம்னு எங்கேயாவது ஒரு இடத்துல சொல்லும், அப்படிலாம் சொல்லும். ஆனால் குரு தான் அதுக்கு சரியான பதிலை கூற முடியும். எல்லா குரும், இப்போ வர குரு இல்லை, எந்த காலத்தில் குரு தோன்றினாலும் மிகச்சரியானதை சொல்லுவாங்க. அப்புறம் சாஸ்திரம் அவங்களுக்கு அங்கீகாரம் கொடுக்கும். ஸோ ஏன இதம் சததம் வியாப்தம் ச தேசோ விஜன சமிருத்தக. சத்து தோன்றாது, இது ஒரு கருத்து. தோன்றாது, அதனால் இல்லைன்ட்டாங்க. சித்து சத்தில் பரவி இருந்தது, இதுதான் இந்த மந்திரத்தினுடைய அர்த்தம். சத்து தோன்றாது, ஆமாம் ஒத்துக்கிறோம். ஆனால் சித்து இல்லையா? சித்து இருந்தது, அது தோன்றும். சித்து தோன்றும். உபாதிகள் மனம் புத்தி சித்தம் அகங்காரம் சட்டையெல்லாம் போடும். சூழ உடம்பு சூக்ஷ்ம உடம்புலாம் போடுறது யார்? சித்து தான் போடுறது. சித்து தான் நாம் தோன்றியும் நிற்போம் மறைவோம். மரணம் இல்லை, நமக்கு மரணம் இல்லை. அம்பாளுடைய அணுக்கள் தான் நாம். அதனால் ஆரம்பத்தில் தோன்றவில்லை, ஆனால் பரவி இருந்தது. இப்போ பரவி இருந்தது என்ன பண்ணோம்? ஏதாவது ஒரு காலகட்டத்தில் ஒன்றுக்கு ஒன்று இடிச்சுக்கும், ஒன்றுக்கு ஒன்று சேர்ந்துக்கும். எப்படியோ சேருமா சேராதா? சேர்ந்துடும். எப்படி இருந்தாலும் சேர்ந்துடும். அது சேராமல் இருக்க முடியாது. எப்போ பிரியுதோ அப்போ சேர்ந்து தானே ஆகணும். எப்போ சேருதோ அது பிரிஞ்சு தானே ஆகும். ஏன் சேர்ந்தது ஏன் பிரிஞ்சதெல்லாம் அது காலத்தின் இயக்கம். புரியுதா? நீங்கள் ஒரு குறிக்கோளை நோக்கி போகிறீங்க, பரம்பரையை நோக்கி போகிறீங்க. இடையில லட்சம் குறுக்கீடுகள் வரும், அதையெல்லாம் நம்ம கவனமே செலுத்தக்கூடாது. அப்படியே குதிரை மாதிரி 2 பக்கம் கட்டின மாதிரி அப்படியே குரு பின்னாடியே போயிட வேண்டியது. ஈஸியாக போனோம்னா, தனியாக போனால் எங்கே வேணாலும் போவேன், எந்த ட்ராக்கில் வேணாலும் போவேன், எந்த மார்க்கத்தில் வேணாலும் போவேன்.
குருவை பிடிச்சிக்கிட்டீங்கன்னா விட்டுடக்கூடாது. ஏன் எளிமையாக ஜெயிக்கலாம், அவங்க ஒரு ரோடு போட்டுருவாங்க. அதனால் சரி, இப்போ என்ன ஆச்சு அடுத்தது? கல்பனா சர்வபூதானாம் பிரம்மாதீனா நிமேஷதக காலசப்தேன நிர்திஷ்டம் ஹிய அகண்டானந்தம் அத்வயம். இப்போ என்ன ஆச்சு? கல்பனா சர்வபூதானாம் கல்பனா சங்கல்பனா. சங்கல்பம் யார் பண்ணுறா? ஈஸ்வரன் பண்ணுறார். கல்பனா சர்வபூதானாம் சங்கல்பத்தினால சம்மனை ஏன் சேர்க்குறோம்? கல்பனானே சொல்லலாம். இப்போ நீங்கள் பண்ணால் ஜீவன் பண்ணால் கற்பனை, ஈசன் பண்ணால் சங்கல்பனை. சத்தை சேர்த்துடுறோம். அதில் ஜீவன் பண்ணால் தன்னுடைய சுயநல ஆசைகளை கேட்கும். குரு, சித்தர்கள், யோகிகள், ஞானிகள், ரிஷிகள் அவங்களெலாம் அவங்களுடைய கல்பனா சங்கல்பனவாக மாறுது. ஏன்னா அது சத்து பண்ணுது அந்த சங்கல்பத்தை. அது ஈஸ்வர சங்கல்பனம் இன்னொரு பேர் இருக்குது, சத்திய சங்கல்பனம் ஒன்று பேர். அதுக்கு நடந்தே தீரும். இந்த மாதிரி அருளாளர்களெல்லாம் ரொம்ப உன்னதமான நிலையில் பேசுது உபனிஷத்து. சொன்னால் ஆச்சரியமாக இருக்குது. 7 லோகங்களை 14 லோகங்களை எங்கே வேணாலும் யாரை வேணாலும் அழைச்சிட்டு போகலாமா? இந்த ஜீவன் அருளாளர்கள் 14 லோகங்களையும் எங்கே வேணாலும் அழைச்சிட்டு போனாலும் யாருக்கு வேணாலும் முக்தி கொடுக்கலாமா? ஆச்சரியமாக இருக்குது. யாருக்கு வேணாலும் முக்தி கொடுக்கலாமா? ஏன்னா அது விசுத்த சத்துவமா. குருங்கிறவங்க விசுத்த சத்துவம் சித்தஸ்வரூபத்தில் இருக்காங்க. அங்கே காமமோ சங்கல்பமோ இருக்காது அவங்களுக்கு காமமோ சங்கல்பமோ இருக்காது. அதனால சுவாமி சர்வ வியாப்தமாக எல்லாத்தையும் ஃப்ரீ பண்ணி விட்றாரு அப்படின்னு மந்திரம் வருது, பின்னாடியே வருது. முண்டகோபனிஷத் 3வது அத்தியாயம் 6வது மந்திரம்னு நினைக்கிறேன். விசாரம் பண்ண அந்த உபனிஷத் திரும்ப அத்தியாயம் பண்ணலாம் போல இருக்கு. திரும்ப படிக்க வெவ்வேறு விதமான அர்த்தம் கொடுத்துக்கிட்டே இருக்கு. சரி, ஆரம்பத்தில் தோன்றவில்லை, சங்கல்பனா தான் சங்கல்பனா. இப்போ ஈஸ்வர சங்கல்பா தான் இந்த 5 பேரை வச்சு பண்ணுது. அவங்க சங்கல்பம் சத்திய அவங்க பண்ணால் நடக்கும், நினைச்சாலே நடக்குமா? அவங்க நினைச்சாலே நடக்கும் சொல்ல. ஏன்னா சத்தியா சங்கல்பனா சர்வபூதானாம். இதனால் என்ன ஆச்சுன்னா சர்வபூதங்கள் எல்லா பூதங்களும் உருவானுச்சு. பூதனா ஜீவராசிகள். பிரம்மாதீனாம் தேவர்களும் உருவானாங்க. நிமிஷத கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுல ஈஸ்வரன் கண்ணை மூடி சங்கல்பம் பண்ணுறாரு, கண்ணை திறக்கிறாரு, ஜெகத்து உருவாகி நிற்குது. மாயா அவ்வளோ வேலைகளை அவ்வளோ சீக்கிரமாக தன்னை பல கோடியாக பிரித்து அணுக்களை எல்லாத்தையும் வெவ்வேறு வடிவமாக படைக்கிறது. ஜென்மமாக இப்போ நம்ம எப்படி வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்கோமோ இதே மெத்தடாலஜியில் தான் படைக்குதான். நான் சொல்லுவேன்ல, மேலே எப்படி இருக்கோ அதான் கீழேயும் இருக்குன்னு சொல்லுவேன்ல. இங்கே நடக்கிறது எல்லாம் அங்கே ஆல்ரெடி ரிஹர்சல் பண்ணி தான் இங்கே நடக்குதுப்பா. வேணால் எழுதி வச்சிங்க. இந்த மாதிரிலாம் இது இந்த புக்லேயும் இருக்காது, இந்த நோட்லேயும் இருக்காது. எழுதி வச்சிங்க, என்றைக்கு வேணாலும் கேளுங்க, நான் பதில் சொல்கிறேன். இல்லை எதிர்காலத்தில் உங்களுக்கு மந்திரங்கள் கிடைக்கலாம். மேலே என்னெல்லாம் கீழே நடக்குதோ அதெல்லாம் மேலே ஆல்ரெடி ரிஹர்சல் செய்யப்பட்டது தான். நான் கூட பல நாள் நினச்சிக்குவேன், நம்ம மரணத்துக்கு அப்புறமா நம்ம மேலே போய் பார்த்தா நம்ம தெரிஞ்சவங்களாம் அங்கே இருப்பாங்க, பார்க்கலாம். இவங்கெல்லாம் நமக்கு அகெயின்ஸ்டாக இருந்தாங்க, இவங்கெல்லாம் நமக்கு சாதகமாக இருந்தாங்க, இவங்கெல்லாம் நம்மளுடைய சிஷ்யர்கள், இவங்கெல்லாம் நமக்கு அகெயின்ஸ்டாக. இதெல்லாம் க்ளீனாக தெரியுமா? அவங்கள கேரக்டராக பார்ப்போம், அவங்கள ஆத்மாவாக பார்ப்போம், கேரக்டராக பார்க்காம இங்கே கேரக்டராக இவங்க இந்த ஆத்மா இந்த கேரக்டர் பண்ணிச்சு கீழே. புரியுதா சொல்லுது? எல்லாம் நீங்கள் ஒரு சினிமா எடுக்கிறதுக்கு முன்னாடி செலெக்ஷன் பண்ணுவாங்கள்ல, இவங்கவுங்க இந்தந்த கேரக்டர், ஹீரோயின் ஸ்டண்ட் மாஸ்டர்னு. அவங்க படம் முடித்ததுக்கப்புறம் இவங்க தான் இதாக நடித்தாங்க, அவார்டு கொடுக்கும்போது இதெல்லாம் அவங்க சொல்லுவாங்கள்ல. அதுபோல் யார் நம்ம ட்ராக்கில் கிராஸ் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு நமக்குள்ள உறவு முறை எல்லாம் க்ளீனாக என்னவது
அங்கே தெரியும். சரி, அந்த நிமிஷத்தினால இந்த ஜகத்தானது, ஜீவராசிகளானது, தேவர்களானவர்கள் எல்லாம் தோன்றுகிறார்கள். அதை இந்த சங்கல்பத்தை பண்ணது யார்? அகண்ட ஆனந்தம் அத்வயம். அகண்ட ஆனந்தம், அகண்ட ஆனந்தமாக இருக்க. அகண்ட ஆனந்தம்னா இப்போ நாம் அனுபவிக்கிறதெல்லாம் போயிட்டு வருது. சந்தோஷம் போயிட்டு வருது. ட்ரிப்புக்கு போகிறப்ப சந்தோஷமாக இருக்குது, பூஜையில் அட்டன் பண்ணும்போது சந்தோஷமாக இருக்குது. இப்போ போயிட்டு வருது, அப்புறம் நின்றுடும், அங்கேயே நின்றுடும். ஒரு ஏறினது இறங்காது. இந்த மாதிரி நிற்கதில்லை, அந்த ஆனந்தம் தொடருதில்லை. ஆனந்தத்தை அனுபவிக்கிறேன்னு சொல்லாமல் ஆனந்தமாக இருக்கிறேன்னு. அப்போ தானும் ஆனந்தத்தில் இருக்கே, தன்னை சார்ந்தவங்களும் அந்த ஆனந்தத்தை அனுபவிப்பான். இப்போ நான் வெப்பமாக இருக்கேன்னா நீங்கள் வெப்பத்தை உணர்வீங்க, நான் குளிர்ச்சியாக இருக்கேன்னா நீங்கள் குளிர்ச்சி உணர்வீங்க. நான் ஆனந்தமாக இருந்தால் நீங்கள் ஆனந்தத்தை உணர்வீங்க. நான் சுத்தமானா நீங்கள் அந்த சுத்த தத்துவம்னு சொல்லுது. இந்த சித்த ஸ்வரூபத்தை உபாதிகள் நீக்கின உயிர் இருக்கு இல்லையா, ஆத்மா, ஆல்ரெடி அவங்கெல்லாம் ஜீவன் முக்தர்கள். இப்போ ஏதோ ஒரு பொருட்டு வேலைக்காக வந்திருப்பாங்க, வேலையை முடிச்சுட்டு கிளம்பிடுவாங்க. ஆமாம், இதெல்லாம் கொஞ்சம் சிந்தனைக்குரியது. இதெல்லாம் தனியாக ஒரு நோட் போட்டு எழுதலாம். அவர் சொன்னது உண்மையாக பொய்யான்னு செக் பண்ணி பார்க்கலாம். அது மாதிரிலாம் என்னை செக் பண்ணியிருக்காங்க. ராஜகோபுரம் கும்பாபிஷேகத்துக்குள்ளே என்னென்ன ஆரம்பித்ததுன்னு முடிகிற வரைக்கும் என்னென்னலாம் சொன்னேங்கிறதெல்லாம் எழுதி வச்சு ஆமான்னு டிக் பண்ணியிருக்காங்க. அது மாதிரி இந்த அகண்டானந்த அத்வயமானது நிர்திஷ்டம், காலசப்தேன்னு நிர்திஷ்டம், காலம் அல்லது காலன் என்று குறிக்கப்படுகிறது. அந்த பரம்பொருள் இப்போ எது தோன்றுச்சோ அதுலேருந்து காலம் வந்துடும், இடம் வந்துடும். தோன்றாத வரைக்கும் ஒரு பொருள் வாங்குறீங்க கடையில், அவன் என்ன கேரண்டி கொடுக்குறான், என்ன பண்ணுறான், வாங்கினவொன்னே கேரண்டி கார்டு டைம் போட்டுருவான், இது போட்டுருவான், டேட்டு போட்டுருவான். அது வரைக்கும் சும்மா தான் இருக்கும். கேரண்டி கார்டு, ஒரு ஃபேன் வாங்குறீங்கன்னு வச்சுங்களேன், அதுக்கான கேரண்டி கார்டு அப்படியே சும்மா தான் இருக்கும் விற்கிற வரைக்கும். நீங்கள் ஒருத்தங்க வாங்குறீங்கன்னா உங்கள் பேரை போட்டு டேட்டை போட்டுருவான். அதுலேருந்து 2 வருஷம் 1 வருஷம். வாங்காத வரைக்கும் அதுக்கு காலம் இல்லை, இடமும் இல்லை, யார் வீட்டுக்கு போகுதுன்னு சொல்ல முடியாது, எந்த நேரத்தில் போகுதுன்னு சொல்ல முடியாது. நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா இந்த இடம்தான் இன்னையிலேருந்துன்னு டேட்டை போட்டுறாங்க. அதுதான் காலமும். புரியறதுக்காக சொல்கிறேன், புரியுதா? இது அந்த பரம்பொருளை என்னன்னு சொல்கிறோம்? காலம்னு சொல்கிறோம். கன்சுமட்டும் நேரத்தில் சிருஷ்டி சிதி சம்ஹாரம் ஏற்படுகிறது, அதனை காலம் என்பர். இப்போ நடக்கிறதெல்லாம் கனவும் நனவும் தூக்கமும் எல்லாம் ஒன்று தான். யாருக்கு? வேதாந்திகளுக்கு நனவும் கனவும் தூக்கமும் ஜகத்தும் ஒன்றே. நனவு எப்படி இப்படிதான் நம்மளாம் இருக்கோம் எல்லாம் போய், நனவு எப்படி கனவாகும்? சரி, கனவுக்கும் நனவுக்கும் என்ன வித்தியாசம் சொல்லுங்கள்? கனவுலையும் எண்ணங்கள் உங்களை ஆட்சி பண்ணுது, அங்கே நீங்களே எல்லாமா இருக்கீங்க. 3 பொருள் நீங்கள் தான், செய்கிறவனும் நீங்கள் தான், அந்த கனவை படைத்தவங்களும் நீங்கள் தான், கனவில் நடிக்கிறவங்களும் நீங்கள் தான், கனவை பார்க்குறவங்களும் நீங்கள் தான், கனவை முடிக்கிறவங்களும் நீங்கள் தான். அங்கேயே சிருஷ்டி சிதி சமகாரம் இருக்கா இல்லையா? கனவை உற்பத்தி பண்ணுறீங்க. ஒரு ஏர்போர்ட்டில் நிற்கிற மாதிரி கனவு இருந்துச்சுங்க. அப்போ ஏர்போர்ட்டே நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க? உங்கள் சித்தமானது நிர்வாகிச்சிருக்கு. அங்கேயே நீங்கள் வசிக்கிற மாதிரி இருக்குது. 2 மணி நேரம் வெயிட்டிங், எதுக்கோ ஒரு ஃப்ளைட்டுக்காக வெயிட் பண்ணுறீங்கன்னு. அப்புறம் ஃப்ளைட்டில் ஏறி பறக்குறீங்க, ஒரு ஊரில் இறங்குறீங்க, அப்புறம் கண்ணை திறந்துடுறீங்க. இப்போ என்னாச்சு? ஒரு ஏர்போர்ட்டை நீங்களே உருவாக்குனீங்க, அதில் பயணம் செஞ்சீங்க, அப்புறம் இறங்கி வீட்டுக்கு வந்துட்டீங்க. என்ன உபயோகம்? என்ன உபயோகம்? இதே நனவில் செய்கிறீங்க, என்ன உபயோகம்? என்ன உபயோகம்? நீங்கள் செஞ்சதை இன்னொருத்தன் செய்ய போகிறான். நீங்கள் பாருங்கள், ஒரு 10 ஆண்டுகள் கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பாருங்கள், பெரிய மாற்றங்களை நீங்கள் பார்க்கலாம். உங்கள் கூட இருக்கிறவங்கள்ட்டையே ஒரு 10 ஆண்டுகளில் பெரிய மாற்றங்கள் ஒவ்வொருத்தவங்க ஒன்று பண்ணிகிட்டு இருப்பாங்க. அவங்கள கேட்டால் நான் அங்கே இருக்கேன், இங்கே இருக்கேன், இங்கே இருக்கேன், இங்கே இருக்காங்க. அதுக்கு தான் சொன்னேன், நீங்கள் ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணுன்னா, ஒரு காரியத்தில் இறங்குனா, இப்போ 108 திவ்ய தேசம் அப்படின்னு ஒரு மைண்டில் வந்துடுச்சு, இவ்வளோ தூரம் பயணம் பண்ணிட்டோம்,
அப்படின்னு சொன்னால் போக போக நெருக்கடி வரலாம், குழப்பம் வரலாம், அது வரலாம், இது வரலாம். ஆனால் நம்ம டார்கெட் நோக்கி போயிட்டே இருக்கணும். பூர்த்தி பண்ணணும். பூர்த்தி தான் என்னவாகும்? சித்தி கொடுக்கும். பூர்த்தி பண்ணலைன்னா ஒரே ஒரு பாயிண்டில் நிற்கும். அதுக்கு தான் நீங்கள் தியானம் பண்ணும்போது எதுவும் எதிர்பார்க்காம ஆரம்ப காலத்தில் நான் சொன்னால் கேட்க மாட்டீங்க. நீங்கள் ஆடியோ நல்லா கேட்டுட்டு அதில் உள்ள கருத்துக்களை விசாரம் பண்ணிக்கிட்டே வாங்க. அது அடுத்தடுத்த லெவல் அதுவே அழைச்சிட்டு போகும். நீங்கள் ஒன்றுமே தியானத்துலேயும் சாமிக்கிட்டேயும் எதிர்பார்க்கவே கூடாது. முதல்ல எதிர்பார்க்குற பழக்கத்தையே விட்டுடணும். அது ஏன் அது நீங்கள் சொன்னால் கேட்க மாட்டேங்க. கடமை செய் பலனை எதிர்பாராததுங்கிறது தான் அது எத்தனையோ முறை லட்சம் முறை நம்ம என்னுடைய வெற்றிக்கு அது மிக முக்கியமான காரணம். இப்போ நான் சொல்கிறேன், என் வாயில் உள்ள வரைக்கும் அடியேன் கிரிவலம் வருவேன்னு சொல்கிறேன், வேல் பூஜை பண்ணுவேன்னு சொல்கிறேன், வேத விசாரம் பண்ணுவேன்னு சொல்கிறேன். அது நடக்கலை. அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. என்னுடைய முயற்சியும் பயிற்சியும் தொடரும். அது இதில் பலன் கிடைச்சாதான் நான் பண்ணுவேன். இது பண்ணால் அது கிடைக்குமா, அது பண்ணால் இது கிடைக்குமா, இது பண்ணால் அது கிடைக்குமான்னு இந்த மாதிரி 2 முறை திவ்ய தேசங்கள் தரிசனம் கிடைக்குமா? ஏதாவது கஷ்டப்படுறோமா? ஏதாவது எங்கேயாவது இந்த அதிசயம் தானே நடக்கிறதெல்லாம். ஒரு 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 டேட்டு போடுறாரு முருகப்பெருமான், ஒரு டைம் போடுறாரு, ஒரு சன்னதியை போடுறாரு. கரெக்டாக அந்த நேரத்தில் அங்கே இருக்கிறாரா இல்லையா, தரிசனத்தை வாங்குறாரா இல்லையா பெருமாள்கிட்டேருந்து? சொன்னது அப்படியே நடக்குதா இல்லையா? சாமானியர்கள் பண்ண முடியாது. நீங்கள் எதில் இறங்குறோமோ அதில் இப்படி தான் செயல்படுவோம். இப்போ கிரிவலமாக நிறைய மிராக்கள் நடத்த போகுது. வேல் பூஜை மாதிரி கிரிவலம் பெரிய மிராக்கள் நடத்த போகுது. வேல் பூஜை மிராக்கள் நடத்திக்கிட்டு இருக்கு, ட்ரிப்பு மிராக்கள் நடத்திக்கிட்டு இருக்கு, வேத விசாரம் மிராக்கள் இப்போ தான் சுவாமிகிட்ட ஞான யோகம் சித்தி ஆகணும். முருகா பெருமாளே ஏதாவது ஒன்று கேட்கணும்ல. இது கேட்குறதுக்காக நாங்கள் போகிற இடத்துல கேட்குறேன். போகிறத அவரை பார்க்கணுன்னு ஒரு ஆசையில் போகிறோம். பெருமாளை பார்க்கணுன்னு ஆசை. ஈஸியாக தரிசனம் பண்ணலாம். திருக்கோஷ்டியூர்லாம் எந்த ஜென்மாலையும் போக முடியாத ஒரு இடம். அதை பற்றி இந்த ராமானுஜர் தெரிஞ்சிங்கன்னா திருக்கோஷ்டியூர் மதிப்பு தெரியும். சும்மா வாழ்ந்தான் போகிறோம். எல்லாத்தையும் தான் பணம் இருக்குது, என்ன பிரயோஜனம்? பணம் யார்கிட்ட இல்லை, பணம் எல்லாத்தையும் இருக்குது, என்ன பிரயோஜனம்? சந்தோஷம் இருக்கா? இந்த சந்தோஷத்தை அகண்ட ஆனந்தமாக மாற்றுறாரா இல்லையா பாருங்கள். உங்களுக்கு சுவாமி இந்த சந்தோஷத்தை நிரந்தரம் பண்ணுறாரா இல்லையா பாருங்கள். இனிமேல் மேன்மை மேலே மேன்மை வருதா இல்லையா பாருங்கள். அதனால் கனவும் நனவும் ஒன்று தான். கனவுலேயும் எண்ணங்கள் வருது, நனவுலேயும் எண்ணங்கள் வருது. அது பின்னாடியே போகிறோம், கவலைப்படுறோம், பயப்படுறோம், துக்கப்படுறோம். அவன் கொஞ்சம் நேரம் சிரிக்கிறோம். அப்புறம் நாளைக்கு கவலைப்படுறோம், துக்கப்படுறோம், பயப்படுறோம், சந்தேகப்படுறோம். மறுபடியும் நாளைக்கு எழுந்துக்கிறோம். இதே தானே கனவும் நனவும். போய் பின்னாடியே தானே போகிறோம். மெய்ப்பொருளை நோக்கியா போகிறோம். நம்ம இறைவனை நோக்கியா போகிறோம். இப்போ தானே 3-4 வருஷமாக இறைவனை நோக்கி போகிறோங்கிற அறிவாவது வந்திருக்கே. போகணுங்கிற அறிவு வந்திருக்கு. போகணுங்கிற அறிவு எப்போலேருந்து இருந்துச்சு. பக்திங்கிறது எல்லாருக்கும் இருந்துச்சு. என்ன பண்ணணும்னு தெரியல, அறிவு தான் இல்லை. அறிவு தான் இப்போ உங்களுக்கு அறிவை டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணி உங்களை வழி நடத்தி அழைச்சிட்டு போகிறார். நான் என்ற ஆத்மாவே சத்தியத்தை அறிவதில்லை. இப்போ நீங்கள் தான் உங்களை அறியலை, எல்லாரையும் தெரியுது உங்களுக்கு, உங்களை தெரியல. குரு தான் ஏச ஆத்மா சர்வேஸ்வரக சர்வஜக அந்தர்யாமி சர்வயோனி சர்வஸ்ய யோனிகி. மறக்காதீங்க, முக்கியமான வார்த்தை இந்த 4 வார்த்தை துரியம் வரைக்கும் அரிய கருத்து. அது 3 நிலைகள்லையும், ஜாகிரத்துலேயும் நீ பொய்யை சிந்திக்கிற, சொப்பனத்துலேயும் பொய்யை சிந்திக்கிற, சுசுப்தியில் ஒன்றுமே சிந்திக்கிறது இல்லை. வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு. அடுத்தது ஆசனத்தை பற்றி சொல்லுது. அங்கே ஒன்று இங்கே ஒன்று ஒரு கருத்தாக சொல்லிட்டு வருது. இப்போ நீங்கள் பிரம்மத்தை நோக்கி சமாதிக்கு போகணும், அதுக்கு ஆசனம் முக்கியம் இல்லையா? அதை சொல்லுது. சுகேன ஏவ பவேத் அஸ்மின் அஜஸ்ரம் பிரம்மச்சிந்தனம் ஆசனம் தது விஜானியாத் அந்நத்த சுக விநாசனம். அதாவது பிரம்மச்சிந்தனம் இவ்வளோ நாள் கழித்து, இவ்வளோ கோடி ஜென்மாவுக்கு அப்புறமா பார்த்து நல்லா கவனிங்க. இவ்வளோ நாட்கள் கழித்து, இவ்வளோ கோடி ஜென்மாக்களுக்கு அப்புறமா பிரம்மச்சிந்தனம் வந்துவிட்டது. பிரம்மச்சிந்தனம் என்னது? பிரம்மத்தை சிந்திக்கிறோம், சிந்திச்சுட்டே இருக்கோம். டெய்லி 1 மணி நேரம் சிந்திக்கிறோமா? ஆடியோ போட்டு கேட்டிங்கன்னா 2 மணி நேரம் சிந்தனை ஆகும்.
ஆடியோ ஒரு முறை கேட்டிங்கன்னா 2-3 மணி நேரம் சிந்தனையை கொடுக்கும். அதுவே கண்டினியூ பண்ணும். ஏதாவது ஒரு வார்த்தை நிதித்தியாசனம் தானாகவே நடக்கும். மனநம்னு பேர் அதுக்கு. நிதித்தியாசனத்தில் 10 விஷயம் நடக்கணும்னு சொல்லியிருக்கேன். நிதித்தியாசனம் என்ன? ஏகாந்தம், ஆசன சித்தி, பிராணாயாமம், ஓங்காரம், சத்விச்சாரம், அத்வைத்தம், அச்சுத்தம். அதான் அத்வைதம் ஒன்றில் நிற்பது, அச்சுத்தம் அசையாமல் நிற்பது. இத்தனை விஷயம் நிதித்தியாசனத்தில் இருக்குது. நிதித்தியாசனம் பண்ணோன்னா தியானம் பண்ணால் அப்போ தியானத்தில் அப்படி இல்லை. தியானம் அப்படியே இறைவன் நினச்சிட்டே இருந்தால் ஒன்று தான் அதில். நிதித்தியாசனத்தில் ஏன்னா தூங்கக்கூடாது. நிதித்தியாசனத்தில் மாற்றி இறைவனே சிந்திக்கிறீங்க. தொடர்ந்து சிந்திக்க என்ன ஆகும்னா அதில் இருக்கிற உபாதிகள்லாம் நீக்கி அந்த வார்த்தையில் உள்ள அமிர்த தத்துவம் உங்களுக்குள்ள உயிரில் இறங்கும். அதுதான் சித்து ஸ்வரூபம். அதுதான் பிரம்மம் சாப்பிடுதுன்னு சொல்லியிருக்கேன் ஏற்கனவே. இதை வலியுறுத்துகிறேன். இப்போ பிரம்மச்சிந்தனை வந்துட்டீங்க. பெரிய விஷயம், பெரிய வரம். இந்த வாழ்க்கையை உங்களை சித்தி அடைஞ்சிச்சுன்னு நீங்கள் எடுத்துக்கலாம். பிரம்மச்சிந்தனம் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டீங்கல்ல. இப்படி தானே டெய்லி வரீங்க. இங்கே வர முடியாதவங்களுக்கு சொல்கிறேன், 1 மணி நேரமோ 2 மணி நேரமோ 3 மணி நேரமோ பிரம்மச்சந்தனம் பண்ணணும்னா ஏகாந்தம் அவசியம். ஆடியோ போட்டு கேட்குறது அவசியம். நோட்டும் பேனாவும் கையில் எடுக்கிறது அவசியம். உங்களை தொட்ட வார்த்தைகள் குரு பேசுகிறாங்க, உங்கள் வார்த்தை உங்களை தொடுது. சில பேர் கண்ணீர் விடுறீங்க, ஆனந்த கண்ணீராக இருக்குது. சில பேர் புலகாகிதம் அடைகிறீங்க. என்கிட்ட பேசுகிற பல பேர் 10ல் 6 பேர் முடி சிலிர்க்குதுன்னு சொல்லியிருக்காங்க. நேரடியாக பல முறை சொல்லியிருக்கேன். எப்போ தனியாக வந்து பார்த்தாலும் சொல்கிறாங்க, பொதுவாக இருந்து பேசும்போதும் சொல்கிறாங்க. சும்மா கைகள் ஒரு இடத்துல பேசுகிறாங்க, முடி சிலுக்குது. பொங்கல் சாப்பிட்டுட்டு கைகள் ஒரு இடத்துல வந்து பேசுகிறாங்க, அங்கே அவங்களுக்கு முடி சிலுக்கு பாருங்கள் அப்படின்னு கேட்குறாங்க. அது என்ன அர்த்தம்? அது அமிர்த தத்துவம் உள்ளே இறங்குதுன்னு அர்த்தம். அமிர்த தத்துவம் உள்ளே இறங்குதுன்னு அர்த்தம். அதனால் இப்போ பிரம்மச்சிந்தனத்துக்கு பண்ணணும்னு முடிவு பண்ணி பிரம்மச்சிந்தனம் பண்ணணும். இது ஒரு பெரிய வரம், பெரிய ஆசீர்வாதம். எப்போ பிரம்மச்சிந்தனம் பண்ண முடியும்? பண்ணியிருந்தால் எப்போயோ பிரம்மஸ்வரூபத்துக்கு போயிருப்போமே. பிரம்மச்சிந்தனமே பண்ணலையப்பா. எல்லா சிந்தனையும், அதாவது ஜீரோவை, தேவையற்றதை, குப்பைகளை தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். எத்தனை கோடி ஜென்மாவோ தொடர்ந்து. ஏன்னா அதுதான் மாயைன்னு சொல்கிறது. அதுதான் உங்களை சத்தை நோக்கி அது கொண்டு போகலை. குரு வந்து தான் உன்னுடைய கடினங்களை, கஷ்டங்கள்லாம் இது பொய்யுமா, அதை நம்பாத, இப்படி வா, பரவாயில்ல, பணம் செலவானாலும் பரவாயில்ல, வா, இந்த பக்கம் வா, போனால் போட்டோம், இருந்தால் இருக்கட்டும், இதெல்லாம் டெம்பரவரி விஷயம், இதுக்கு வா அப்படின்னு எல்லாத்தையும் தாண்டி யார் செய்கிறா? அடியேனை வச்சு ஆண்டவன் செய்கிறான். நான் சொன்னால் நீங்கள் கேட்டுருவீங்களா? என் குரலில் அவன் பேசுகிறான், அது உங்களை தொடுது. இந்த உலகத்தினுடைய மாய உலகத்திலேருந்து அந்த இறை உலகத்துக்கு வரீங்க. 108 திவ்ய தேசத்தில் 70 திவ்ய தேசங்கள் தாண்டிட்டீங்க. வைணவர்கள் கூட அந்த மாதிரி தரிசனம் அவங்களுக்கு கிடச்சிருக்காது, வாய்ப்பு இல்லை, போயிருக்க முடியாது. என்ன பெரிய அத்தனை கோடி செலவு பண்ணிட்டோம். வேதாந்தத்துக்கே வரீங்க, ஃபீஸ்லாம் கட்டுறீங்க, மாதம் 500 கட்டுறீங்க, 1000 கட்டுறீங்க, 5000 கட்டுறீங்க. யாருக்கு என்ன முடியுதோ அங்கே கட்டுறீங்க. அதை பற்றி ஒரு நாளாவது பேசுகிறோமா? பேச மாட்டோம், பேசக்கூடாது. அதுவும் நோக்கமாக வச்சுருக்கோமா? அதுவும் இல்லை. என்ன எத்தனை கோடி செலவு பண்ணீங்க, எவ்வளோ நேரம் செலவு பண்ணீங்க. ஆனால் இப்போ எப்படி வாழ்க்கையே மாறிடுச்சு. என்கிட்ட அடியன்கிட்ட பேச வரவங்க அத்தனை பேர். மதுரையில் நமக்கு ஒரு சிஷ்யன் உருவாகிறான், எதிர்பார்க்குறீங்களா? கன்னியாகுமரியில் சிஷ்யன் உருவாகிறான், கேரளாவில் இப்போ நம்ம போகிறோம் கூட, கண்டிப்பாக வருவார். அவர் கண்டிப்பாக வருவார். வந்து இது ஒரு கைட்லைன் கொடுத்துட்டு போவார், கைடன்ஸ் கொடுத்துட்டு போவார். எப்படி அது தனக்கு உள்ள பக்தர்கள் எல்லாத்தையும் நெட்வொர்க்கில் கனெக்ட் பண்ணுறான் இறைவன். போகிறதுக்குள்ளே எல்லாரையுமே குருவாக்கிடுவேன். நீங்கன்னா பாருங்கள், முக்தி ஒரு பக்கம், சித்தி ஒரு பக்கம். நீங்கள் எல்லாருக்கும் எடுத்து சொல்லிக் கொடுக்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது உங்கள் உற்றாரோ, உறவினரோ, சொந்தக்காரனோ, நண்பர்களோ, ஒரு விளக்காவது நீங்கள் ஏற்றணும். ஒருத்தவங்க ஒரு விளக்காவது கண்டிப்பாக ஏற்றணும். அதனால் பிரம்மச்சிந்தனத்துக்கு வந்தாச்சு. இது பெரிய வரம், ஆசீர்வாதம். அதில் அந்த
இப்போ கால் மறக்குது, வலிக்குது, முட்டி வலிக்குது, இதெல்லாம் பண்ணுதில்ல, அதெல்லாம் பொருட்படுத்தவே கூடாது. என்ன கெட்டு போயிட போகுது? கால் மறந்து போனால் என்ன கெட்டு போயிட போகுது? காலை மாற்றி உட்காரு. கால் வலிக்கிற மாதிரி இருக்குது, வலிக்கட்டும், கொஞ்சம் நேரம் வலிக்கும், அப்புறம் வலிக்குமானா வலிக்காது. இதனால் பெரிய தண்டனை வந்துட போதா? காலையை வெட்டி எடுத்துருங்க அப்படி சொல்ல போகிறாங்களா யாராவது? அதெல்லாம் அவர் இறைவனை நோக்கிய பயணத்தில் எந்த நஷ்டமும் ஏற்படாது. இறைவனால் இந்த காரியம் கெட்டு போச்சுன்னு யாராலும் இந்த வரலாறு கிடையாது. இறைவனால் என் வாழ்க்கை எப்படி ஆகிப்போச்சு, அப்படி ஆச்சுன்னு யாரும் சொல்லியிருக்கானா? சொல்ல முடியுமா? ஏன்னா அது சத்து ஸ்வரூபம், அது எப்போதும் நல்லது தான் பண்ணும். தான் குரு திட்டினாலும் நன்மை தான் ஏற்படும், கோடி நன்மை ஏற்படும். அஜஸ்திரம்னா ஓய்வில்லா, அதாவது களைப்பு ஏற்படாமல் ஒரு ஆசனத்தில் உக்காரு. எங்கே உக்காரியோ அது சுகமாக இருக்குதோ, அஸ்மின் சுகன் ஏவ பவேத், சுகமாக இருக்குதோ, எங்கே உக்காந்து பிரம்ம சிந்தனத்தை பண்ணுறையோ, அது உனக்கு டயர்ட் இல்லாமல் இருக்குதோ, அதை ஆசனம்னு சொல்லுவாங்க. அதை அறிய வேண்டும். தத் விஜானியாத், அதை அறிய வேண்டும். அதாவது நீ உக்காரும்போது சுகாசனமாக இருக்கணும், உனக்கு சௌகரியமாக இருக்கணும், டயர்ட்னஸ் வரக்கூடாது, உன்னுடைய கான்சன்ட்ரேஷன் டைவெர்ட் ஆகக்கூடாது. அந்த மாதிரி ஒரு அது ஏகாந்த இடமா இருந்ததுன்னா ஆசனம் நம்ம மாறவே ஒரு நாள் ஒரு இடத்துல உட்காந்தோம் வச்சுங்களேன், மைண்ட் செட் ஆகிடும். மைண்ட் செட் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கலாம், உட்காந்தவொடனே கான்சன்ட்ரேஷன் வந்துடும். சில பேருக்கு மனசு இங்கால இது அங்கால இது, அதை பண்ணு இதை பண்ணுதெல்லாம் சொல்கிறாங்கல்ல, எப்போதும் அதுக்கு தான் சொல்கிறது. கிழக்கோ வடக்கோ ஒரு திசை, ஒரு இறைவன், எல்லாம் ஒன்று தான் இருக்கணும். இந்த ரெண்டுங்கிறத விட்டுருங்க, 2 நாள் சிக்கல் தான். புரியுதா? 2 இருந்தாலே, துவைத்தம் இருந்தாலே பிரச்சனை தான், குழப்பம்தான். அது கேள்வி கேட்கும், அதுக்கு புரிய வைக்கணும், அது கோச்சிக்கும், அது சரி பண்ணணும். ஏன் புரிதல் எங்கே போச்சு? அறிவு இல்லையா அவனுக்கு? 2 பேருக்கும் அறிவு இருக்கா இல்லையா? அறிவு இருந்தால் அகங்காரம் வேலை செய்யாது, அகங்காரம் இருந்தால் அறிவு வேலை செய்யாது. இப்போ எதை வளர்த்து வச்சுருக்கோம்? அகங்காரத்தை தான் வளர்த்து வச்சுருக்கோம், அகங்காரத்தில் தான் வாழ்கிறோம். அவன் தான் மனுஷன். எல்லாத்துலேயும் எனக்கு ஒரு ஐடியா இருக்குது, நான் இப்படி நினச்சேன், நீ இப்படி நினச்சேன், இப்படி நினச்சேன்ல, அது சரியானதா? அது சாஸ்திரம் அங்கீகரிக்குதா? குரு அங்கீகரிக்கிறாங்களா? ஈஸ்வரன் அங்கீகரிக்கிறானா? நான் அதை பற்றியே சிந்திக்கிறதில்ல. அதை பற்றி சிந்திக்காமல் நான் இதை நினச்சேன், நான் அப்படி நினச்சேன், உன்னை யார் எப்படியா? அதனால தான் ஒருத்தவங்களுக்கும் குடும்பத்தில் திருப்தி வர மாட்டுது, ஹஸ்பண்ட்கிட்ட திருப்தி வர மாட்டுது, ஒய்ஃப்கிட்ட திருப்தி வர மாட்டுது. எந்த பொருள் எடுத்தாலும் திருப்திங்கிற வார்த்தையே வரமாட்டேங்குது. ஏன்னா மெய்யறிவே இல்லை. இவர் நினச்சதெல்லாம் நடக்கணும். இவர் பெரிய பிரம்மா பாருங்கள், இவர் நினச்சதெல்லாம் நடக்கணும். ஜி நினச்சா மட்டும் கரெக்டாக நடக்குது டைம் படி அப்படின்னா சங்கல்பம், சத் சங்கல்பம், இறைவன் சங்கல்பம். அங்கே என் வேலை ஒன்றுமே கிடையாது. நான் என்ன பண்ணுறேன்? உங்கள் கூட காமெடி பண்ணிட்டு உட்காந்துருக்கேன். நிறுத்தினா சரியாக வராது. நல்லா சைலண்ட்டாக இருக்கலாம், எப்போதும் போல் இரு, யதார்த்தமாக இருன்னா நீங்கள் அவ்வளோதான், அவுட் ஆகிடுவீங்க எல்லோரும். என்னை உழுக்க ஆரம்பிச்சிருவீங்க அப்புறமா. அதனால் அதை ஆசனம்னு சொல்கிறோம். அப்படி உக்காரணும், அப்படிப்பட்ட ஆசனமாக இருக்கணும், ஒரே ஆசனமாக இருக்கணும். ஆசனத்தை மாற்றக்கூடாது, டைரக்ஷனை மாற்றக்கூடாது, கடவுளை மாற்றக்கூடாது, குருவை மாற்றக்கூடாது, மந்திரத்தை மாற்றக்கூடாது. எல்லாம் ஒன்றில் தான் இருக்கணும். ஏன்னா நேரம் இல்லை உனக்கு. ஏற்கனவே நீ அதெல்லாம் பண்ணி உன் எலிமொழியை வச்சு நாசமாக போனதெல்லாம் போதும். இப்படி சொன்னோன்னே பற்றிக்கணும்ப்பா, கற்பூரம் மாதிரி பற்றுக்கிட்டீங்கன்னா உனக்கு உன்னுடைய பிறவி அர்த்தம் உள்ளதாக மாறும். இல்லைன்னா எனக்கு ஒரு எலிமொழி இருக்குது, நான் அங்கே போய் பார்த்துட்டு வரேன், இங்கே போய் பார்த்துட்டு 10 இடத்துல விசாரித்தாதான். அதெல்லாம் லௌகீகத்தில் வச்சுக்க. காய்கறி 10 கடையில் விசாரித்து வாங்கு. உனக்கு நேரம் இல்லை, வேலை வெட்டி இல்லை, இதெல்லாம் பண்ணிட்டு கடை. என்ன அரிசி எந்த கடையில் வாங்கு, பருப்பு எந்த கடையில் வாங்கு, ஃபேன் எந்த கடையில் வாங்கு, 10 கடையில் ஏறி இறங்கு, ஜுவல்ஸு 10 கடையில் ஏறி இறங்கு. உனக்கு வேலை வெட்டி இல்லைன்னா இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க வேண்டியதானே. அப்புறம் ட்ரெஸ்ஸுக்கு போய் ஒரு 10 கடையில் ஏறி இறங்கு. ஏன்னா வேலை வெட்டி இல்லை, உனக்கு குறிக்கோளும் இல்லை, லட்சியம் இல்லை. நல்ல மெய்யறிவை பற்றி சொல்கிறேன். பிரம்மச்சிந்தனம்ங்கிற வார்த்தையை உங்கள் வாழ்க்கையில் முத கேட்குறோம் இல்லையா? பிரம்மச்சிந்தனம் அது சித்தியாகணும்னா அந்த ஆசனத்தில் நீ உட்காரணும். ஆசனம்னா இந்த பீடம் மட்டும் இல்லை,
நீ உட்காந்துருக்கிற ஸ்ட்ரக்சர் போஸ்டர்னு சொல்கிறோம் இல்லையா, உட்காந்துருக்கிற ஷேப், பத்மாசனத்தில் உட்காந்துருக்கியா, சுகாசனத்தில் உட்காந்துருக்கியா, சித்தாசனத்தில் உட்காந்துருக்கியா, அதை சொல்லுது. இப்போ சித்தாசனத்தை பற்றி சொல்லும்போது, சித்தாசனம்னா என்ன அப்படின்னு கேட்டால், யஸ்மென் சித்திம் கதாஹா, எதில் உட்காந்தினா நீ இன்னைக்கு ஒரு அனுபவத்தை தியானத்தில் நேற்று அடைஞ்ச சூப்பராக இருந்துச்சு, அதே மாதிரி இன்றைக்கி நடக்கணும்னு ஒரு எண்ணம் வரும், அதெல்லாம் வரிசலாக சித்தி பண்ணும். ஆனால் எதிர்பார்க்கக்கூடாது, அதுவாக நடக்கிற அனுபவங்களெல்லாம் நீங்கள் கடந்து டார்கெட் நோக்கி போகணுமே தவிர அங்கேயே நிற்கக்கூடாது. புரியுதா? இப்போ சொல்கிறேன் பாருங்கள். சித்தைய சர்வபூதாதி விஸ்வ அதிஷ்டானம் அத்வயம், அத்வயம் என்ற அந்த பரம்பொருளை, விஸ்வ அதிஷ்டானம் விஸ்வத்துக்கே ஆதாரமாக இருக்கக்கூடிய அந்த பரம்பொருளை, சர்வபூதாதி எல்லா பூதராசிகளுக்கும் அந்தர்யாமியாக இருக்கக்கூடிய அந்த பரம்பொருளை சிந்திக்க சித்தியாகும். சிந்திக்க விட்டால் தானே அதுக்குள்ளே குறுக்க மாடு வருது, பசுமாடு வருது, என்னென்னமோ வருது. சித்தையே அறியப்படுவதால் சித்தியாகிடும். யஸ்மின் சித்திம் கதாகா, அதனால் சித்தி நடக்கிறது, ஏற்படுகிறது. சித்தாச தத் சித்தாசனம் உச்சத்தே, அந்த ஆசனத்தில் உக்காந்து நீ சதா பிரம்மச்சிந்தனம் பண்ணும்போது உனக்கு அமைதியும் ஆனந்தமும் கிடைக்க அது சித்தின்னு பேர். அதனால் அந்த ஆசனத்தை சித்தாசனம். உனக்கு பத்மாசனத்தில் உட்காரும்போது அப்படி கிடைக்குதா, சுகாசனத்தில் சௌகரியமாக உட்காரும்போது அப்படி கிடைக்குதா? இந்த எத்தனையோ ஆசனங்களுக்கு நாம் 3 சொல்கிறோம், அதில் 1 சொல்லியிருக்கோம், சுகாசனம்னு சொல்லியிருக்கோம். உனக்கு எது சௌகரியமோ அதில் உட்காந்துக்கோ அப்படின்னு சொல்கிறது. புரியுதா? சத்தியமேவ ஜெயத்தே நான் அனுருத்தம், சத்தியமேவ ஜெயத்தே நான் அனுருத்தம். உண்மைதான் ஜெயிக்கும், பொய்யல்லன்னு அர்த்தம். அனுருத்தம்னா பொய். உண்மைதான் ஜெயிக்குங்கிறது ஒரு தத்துவம், பொய் ஜெயிக்காதுன்னு ஒரு தத்துவம். ஏன்னா பொய்யை நம்பி போகிறவன் கொஞ்சம் பிரகாசமாக இருப்பான், படைபலம், அந்த பலம், இந்த பலம், எல்லா பலமும் இருக்கும். சத்தியத்துக்கிட்ட ஒன்றுமே இருக்காது, சத்தியம் மட்டும்தான் இருக்கும். ஆனால் அதுதான் ஜெயிக்கும். அதுக்கு தான் தேவர்கள் சப்போர்ட் பண்ணுவாங்க. ஆத்மா பரம்பொருள் சத்தியத்துக்கு தான், அதான் சத்து. சத்து வேறு, சத்தியம் வேறு இல்லை. இறைவன் தான் சத்தியம், சத்து தான் சத்தியம். புரியுதா? அது சத்தியமேவ ஜெயத்தேனா அனுருத்தம். ஆத்ம காமம், ஆப்த காமம், அகாமம், ஜீர்ண காமம் எல்லாம் பண்ணுறாங்கல்ல, எதை ஆதாரமாக? சத்தியத்தை ஆதாரமாக வச்சு தான் பண்ணுறாங்க. சத்தில் நிற்கிறாங்க, சதா சத்தில் நிற்கிறாங்க. அதுதான் கே முருகனுக்கு முதல்ல முக்தி கிடைக்கும்னு சொன்னது. சதா சர்வ காலமும் சத்திலே நிற்கிறான். சரி, சரி. சித்து ரூபத்தையே சத் ஸ்வரூபம் ஏற்கிறது. உபாதிகள் நீக்கின சித்தையே சத்தானது ஏற்கிறது. அறிய அறிய சூரிய பிரகாசம் ஏற்பட அப்போது எல்லாம் தெரிகிறது. இந்த வீட்டில் விளக்கேற்றணும்னு சொன்ன மாதிரி உள்ளே விளக்கேற்றணும். என்லைட்டன்மெண்ட், ஞானப்பிரசாதம்னு ஏற்கனவே பேசிட்டேன். ஞானப்பிரசாதம் எப்போ வரும்? ஈஸ்வர பிரசாதம். புண்ணியம் பிரசாதம் தான் முமுட்சு வரும். புண்ணியம் நீங்கள் நிறையா பண்ணியிருந்தால் முமுட்சுங்கிறது ஒரு வரம். முமுட்சு வந்தால் ஈஸ்வரன் தான் அந்த முமுட்சத்தை கொடுக்குறாரு, புண்ணியத்துக்கு பலனாக கொடுக்குறாரு. முமுட்சு வந்தால் குருவை தேடுவீங்க. குரு பிரசாதம் என்னது? ஞானம். முதல்ல ஞானம் கொடுப்பாரு, ஞானத்தினால யோகம். குரு பிரசாதத்தினால ஞானம், ஞான பிரசாதம் யோகம். அதுதான் தியானம். யோகத்தினுடைய பிரசாதம் தியானம். யோகமும் தியானமும் ஒன்று. தியான பிரசாதம் மறுபடியும் பிரம்மஸ்வரூபம். இப்போ புரியுதா? ஈஸ்வர பிரசாதத்துக்கு குருவை கொடுக்குறாரு, குரு ஞானத்தை கொடுக்குறாரு, ஞானம் யோகத்தை கொடுக்குறாரு. ஞானம் யோகத்தை கொடுக்குது, யோகம் தியானத்தை கொடுக்குது, தியானம் பிரம்மத்தை கொடுக்குது. ஞானங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஞானம்தான் ஏ டு இசட்டை உங்களை ட்ராவல் பண்ணி சொரூபத்துக்கு அழைச்சிட்டு போகுது.
ஞானம்தான் மிக முக்கியமான என்ஜின். எங்கே? சொர்பத்துக்குள்ளே போகிறதுக்கு. இன்னொரு என்ஜின் தியானம். தடைகளை உடைக்கிறது தான் ஓங்காரம். 3 என்ஜின் சொன்னேன், மறக்கக்கூடாது. இதெல்லாம் ஏற்கனவே பேசியிருக்கேன். அச்சா, அடுத்த மந்திரம். என் மூல சர்வலோகானாம், என் மூலம் சித்தம் பந்தனம், மூலபந்தக சதா சேவியோ யோகியோ அசோ பிரம்மவாதினாம். என் மூலம் சித்தம், எல்லாத்துக்கும் மூல காரணம் மனம்தான். இந்த இடத்துல மனதை சித்தம்னு சொல்கிறேன், சித்தங்கிற வார்த்தையில் சொல்கிறேன். எல்லாத்துக்கும் இப்போ துவைத்தத்தை பண்ணுறது யார்? உங்களை பிரித்தது யார்? மனம்தான். அதான் இருட்டு. ஏன் ஏன் மனதுக்கு அறிவே கிடையாது. ஆனால் அதை பிடிச்சிட்டு தான் எல்லாம் தொங்குறான். ஏன்னா அதுக்கும் அறிவே இல்லை. புரியுதா இல்லையா? மனம்ங்கிறது அறிவில்லாத ஒரு ஜடப்பொருள். அதுக்கு ஆற்றலை கொடுக்கும்போது அது செயல்படுது. ஆற்றல் கொடுக்குற இறைவன் அறிவை கொடுக்க மாட்றான். அறிவை கொடுக்கணும்னா உனக்கு புண்ணியம் நீ செய்யணுங்கிறான். கிரிவலம் வாங்குகிறான். சுத்த பாவம் எரியும். சித்த சுத்தின்னு சொன்னேன் இல்லையா? எப்படி உங்களுக்கு நீங்கள் முமுட்சு ஆனீங்கன்னு தெரியுமா? அவனுக்கு தெரியுமா? வேதா சொல்லு. முமுட்சு எப்படி ஆனேன்? எப்படி வந்துச்சு? இந்த பிரம்மஞானத்தை தெரிஞ்சுக்கணும்னு எப்போ ஞானம் எப்போ வந்துச்சு? அந்த கதவு எப்போ திறந்துச்சு? யார் திறந்தா? டக்குன்னு சொல்லணும், உண்மையை சொல்லணும், யோசித்து சொல்லக்கூடாது. இல்லை நீங்கள் தெரியாமலே இருந்திருக்கலாம், நீங்கள் சிந்திக்காமலே இருந்திருக்கலாம். யார் மூலியமாக எப்போ நாம் இந்த பிரம்மஞானம்னு ஒன்று இருக்கே, ஞான யோகம்னு ஒன்று சொல்கிறாங்களே, பரம்பொருளை அடையணும்னு எப்போ தோணுச்சு? ஏன்னா ஒன்றுக்கு ஒன்று லிங்காக தான் இருக்குது. லிங்க்டுன்னு தான் சொல்லணும். சொல்ல முடியலையா? எப்போ சிந்திச்ச? எத்தனை வயசுலேருந்து? முக்தி எப்போ அடையணும்னு தோணுச்சு? எப்போ முக்தின்னு ஒன்று இருக்குதுன்னு தெரிஞ்சிச்சு. அதில் போனால் சௌகரியமான, எந்த பிரிவு எடுத்தாலும் சௌகரியமான வாழ்க்கை வாழான்னு எப்போ தெரிஞ்சிச்சு? இவரோட ட்ராவல் எப்போ பண்ணணும்னு தோணுச்சு? இந்த மார்க்கத்தை எப்போ பிடிக்கணும்னு தோணுச்சு? குருவை தேடணும்னு எப்போ தோணுச்சு? எல்லாம் புண்ணியம். காரணத்தை கேட்கல, நான் காரியத்தை கேட்குறேன். எப்போ இது தோணுச்சு? இந்த காரியம் எப்போ நடந்துச்சு? நம்ம சதீஷை வந்து கே முருகன் பல முறை கூப்பிட்ருக்கான். வாடா வேதா கிளாஸ்ன்னு கூப்பிட்ருக்கான். வரேன். எனக்கு என்ன நடக்குதுன்னே தெரியல. நான் எப்படி வேதா கிளாஸு? அவன் சொன்னது, அவனே சொன்னான் என்கிட்ட. அப்புறம் நான் வந்து எழுதி போட்டேன்ஜி, போக வேண்டாம்னு சொல்லிடுச்சு, அதனால் நான் வராமல் வந்துட்டேன் அப்படின்னா. என்ன நோக்கத்தில் எழுதி போட்டான்? எங்கே எழுதி போட்டான்? இடம் முக்கியம்ப்பா. நோக்கமும் இடமும் முக்கியம். இடம் வந்து சன்னதி, கோவில், பூஜை ரூமு அந்த மாதிரி இடத்துல தான் எழுதி போகணும். வேறு எங்கேயாவது போட்டிங்கன்னா ஏதாவது துஷ்டம் இது மாற்றி விட்ருவோம், உன்னை ட்ராக்கை மாற்றிடும். இப்போ என்ன நினைக்கிறான்? இதுதான் எல்லாவற்றுக்கும் மேலானது. இப்போ அவன் கூப்பிட்டு உடனே வரல, 4-5 மாதம் ஆச்சா? எத்தனை மாதம் இருக்கும் முருகன் கூப்பிட்டு? எத்தனை மாதம்ப்பா நீயே சொல். ஒரு மாதமா? ஒரு மாதம் தானே? ஒரு மாதத்துக்குள்ளே ஒரு முடிவு எடுத்துட்டேன். அப்போ தெரியல பார்த்தீங்களா? யாருமே எதுவுமே சிந்திக்கலை. நீங்கள் இப்படியே என்னவோ லைஃப் போயிட்டே இருக்குது அப்படின்ட்டு. சரி, இது தீர்க்கமாக இந்த சித்தி வரைக்கும் இதை ஆழத்தை பார்த்துணும், இந்த வைரத்தை எடுத்துடணும், மூழ்கின்னு எப்போ முடிவு எடுத்தீங்க? எவ்வளோ நாள் ஆச்சு? எதுவுமே சொல்ல தெரியல. போங்க. சரி, நீங்கள் சொன்னதெல்லாம் கரெக்டு. போங்க. ஒன்றுமே சொல்லலைல்ல. செஸ்ஸில் என்ன மூவ்னா, இஃப் யூ டோன்ட் மூவ் பெஸ்ட் மூவ் இஸ் கால்டு பெஸ்ட் மூவ். அது மாதிரி நான் எடுத்துக்கிறேன். ஒரு என் மூலம் இந்த மனம்தான் உங்களை என்ன பண்ணுது? வெளியில் அழைச்சிட்டே போகுது. யார் பின்னாடியோ போகுது. பசுமாட்டு பின்னாடி போகுது, எருமை மாட்டு பின்னாடி போகுது. பூவை பறிக்காதுன்னா பூவை பறிக்கிறது, ஃபோட்டோ எடுக்காதுன்னா எடுக்கிறது, க்ளோஸ்அப்பில் எடுக்கிறது. நான் சொல்கிறோம் இல்லையா? என்ன காரணம்? இந்த மனம்தான் என்ன பண்ணுது? சித்துக்கும் சத்துக்கும் நடுவில் இருட்டாக இருக்கிறது அந்த மனம்தான். அதுதான் எல்லா துவைத்தமும். இந்த ஒரு இளங்கோ கேட்டார், எப்படி சிந்திக்காமல் வேலை செய்ய முடியும்? சிந்திச்சா தானே ஒரு கன்க்ளூஷன். அது லௌகீகத்தில் சம்சாரி அதை தான் செஞ்சுட்டு கிடக்கிறான்.
நீ சிந்திக்கும் போது மனதால் சிந்திக்கிற. சிந்தனையே இல்லாத நிலைனா நீ ஆத்மா. நீ தியானத்தில் இருந்தேன்னு வச்சுக்கோங்க, சிந்தனையே இருக்காது. அப்போ நீ ஆத்மா. சன்னதியில் இருக்கேன்னு வச்சுக்கோங்க, சிந்தனை இருக்காது. ஆத்மா சொரூபத்தில் இருக்க. குருவோட இருக்கிறியா, சிந்தனை இருக்காது. கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாக குரு மேலே தான் இருக்கும். கோவிலில் இருந்தால் சுவாமி மேலே இருக்கும், கிளாஸில் இருந்தால் குரு மேலே இருக்கும், பூஜையில் இருந்தால் சுவாமி மேலே இருக்கும். அப்போ உனக்குன்னு சிந்தனை இருக்காது. அந்த சிந்தனை இல்லாத எண்ணங்கள் இல்லாத நிலையில் தான் நீ ஆத்மஸ்வரூபத்தில் இருக்க, சித்தஸ்வரூபமாக இருக்கிற. அப்போ எடுக்கிற முடிவுகள் மிகச்சரியாக இருக்கும். அப்போ மனுஷன் அந்த நிலைக்கே போகிறதே இல்லை. எப்போ பார்த்தாலும் அகங்காரத்தில் தான் இருக்கான், இல்லை மனசில் இருக்கான். மனமும் அகங்காரம், புத்தியும் கிடையாது அவனுக்கு. மெய்யை பற்றிய இறைவனை பற்றிய புத்தி டேட்டாஸ்ன்னு சொல்ல முடியாது, அது சித்தத்தில் வச்சுருக்கோம். புத்தி போய் மனம் சொல்கிறத புத்தி உடனே டேட்டாஸ் கேட்கும். டேட்டாலாம் ஒன்றுமே இல்லை. நீ கோயில் குளத்துக்கு போயிருந்தா தானே, ஏதாவது 4 வார்த்தையை ஆடியோ கேட்டிருந்தா தானே உன் வாழ்க்கையில். ஒரு டேட்டாவும் இல்லை. போகணும் என்ன பண்ணோம், ரிஜெக்ட் பண்ணோம். இவருடைய ஆணவம் அகங்காரம் என்ன பண்ணோம், அந்த டேட்டா கலெக்ட் பண்ணாமலே முடிவு பண்ணுவார். பிஸ்னஸ் பல பேர் வீணாக போகிறது இப்படி தான். சினிமாவை பார்த்துக்கிட்டு ஓவர் நைட்டில் நம்ம ஸ்டார் ஆகிடணும், ஓவர் நைட்டில் கோடீஸ்வரன் ஆகிடணும்னு என்ன பண்ணுறான், அறிவும் பயன்படுத்துறதில்ல. அறிவுக்கு டேட்டாஸ் எதையுமே அவன் சேகரிக்கலை வாழ்நாள் பிறந்ததுலேருந்து. அவன் இருக்கிற டேட்டாஸை சித்தம் கொடுக்கும், அதை எடுத்து இது சரியா தப்பான்னு ஒரு முடிவு எடுக்கும். அதை மனசு செயல்படுத்தும், கைகள் கால்கள் அதை காரியத்துக்கு கொண்டு வரும். இது புரியுதா? இப்போ மனுஷனுக்கு புத்தி கிடையாது, புத்தி கிடையாது. சித்தத்துலேயும் எம்டியாக வச்சுருக்கான். சித்தத்தில் அதுக்கு தான் இறைவனை நிறுத்தணும். முதல்ல சித்தம் போக சிவம் போக, அது ஒரு தவ பீடம். அதில் பூரணமாக மெய்யறிவு இருந்துச்சுன்னா ஒவ்வொரு ஸ்டெப்பும் கரெக்டாக எடுப்பேன். கரெக்டாக அவர் சொன்னால் மட்டும் எப்படி கரெக்டாக நடக்குதுன்னு கேட்குறீங்கல்ல, உங்கள் மனசுக்குள்ளே இருக்குமே. கேட்காதுனா கூட உங்கள் மனசில் ஆச்சரியப்பட்டிருக்கீங்களா இல்லையா? ஆச்சரியப்பட்டிருக்கியாப்பா? எல்லாரையும் ஒவ்வொருத்தவங்களும் கேட்குறேன். ஜி எடுக்கிற முடிவுகள் எல்லாம் கரெக்டாக 100% எப்படி நடக்குதுன்னு முதல் பாயிண்ட்டு நான் எடுக்கிறதே இல்லை. எல்லாத்தையும் அவர்கிட்ட ஒப்படைச்சிடுவேன். என்னுடைய எண்ணமும் இயக்கமும் முருகப்பெருமான்கிற நம்பிக்கையோடு இந்த 28 ஆண்டுகள் போயிருக்கு. இனிமேல் போகும், எல்லா ஜென்மாவும் போகணும். சாமிகிட்ட வரவங்க கேட்டால் தான் கேட்கும். ஏன்னா நம்ம நம்ம எலிமூலையை வச்சுக்கிட்டு இப்படி போனால் அப்படிமா, அப்படி போனால் எப்படிமா, இப்படி போனால் அந்த பழமுதிர் சோலையாக திருப்பரங்குன்றமாங்கிறது ஒரு பெரிய மிராக்கிள் டெசிஷன். என்னுடைய டெசிஷன் இது. சுவாமிகிட்ட கேட்டால் இங்கே போனார் பழமுதிர் சோலை, சரி மாற்றினேன். இந்த செகண்டு மாற்றினது கேட்காம முடிவு எடுக்க மாட்டேன். அதில் நமக்கு டைம் நிறையா மிச்சமாச்சு, கிலோமீட்டர்ஸ் மிச்சமாச்சு. ஒரு 40-50 கிலோமீட்டர்ஸ் அதில் கரெக்டாக வந்துச்சு. சாயந்தரம் 7:30 வரைக்கும் கரெக்டாக போணுச்சு. மிராக்கிள் தானே. ஒரு 1 டேவை கம்ப்ளீட்டாக ஒரு இதை நம்ம கண்ட்ரோலில் வச்சுருக்கு. ஜகத்து பிரபஞ்சத்தையே நம்ம கண்ட்ரோலில் வச்சுருக்கானா இல்லையா முருகன்? பார்க்குறீங்களா இல்லையா? பெரிய வார்த்தைகள் பேசக்கூடாதுன்னு நினைக்கிறேன். இந்த 24 நீங்கள் இங்கேருந்து வேனில் ஏறி உட்காந்துலேருந்து வேனில் இறங்குற வரைக்கும் சுவாமியினுடைய கண்ட்ரோலில் தான் நீங்கள் இருக்கீங்க. அந்த சர்க்கிளில் தான் நீங்கள் இருக்கீங்க. என்னை வச்சு வழி நடத்துகிறான். சங்கல்பம் ஒரு வாரத்துக்கு முன்னாடியே போட்டுருவேன். சங்கல்பம் ஆனால் போட்டே ஆகணும், அது முக்கியம். ஏன்னா எதுவுமே சுவாமி அடியார்கள் வாயிலேருந்து வரணும்னு எதிர்பார்க்குறாங்க. வாயை விட்டு சொல்லு. ஏன் அந்த அம்மாவை உள்ள ஒருத்தன் போய் உட்காந்துருக்கான், போய் அவன்கிட்ட சொல்லுன்னு எதுக்கு வாய் விட்டு சொல்லுங்கிறார். பிரபஞ்சம் கேட்கும் போல் இருக்குது. புரியுதா? வாய் விட்டு நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லு. சுவாமிகிட்ட மனசில் நினைக்க வெக்கப்படாதீங்க. சுவாமிகிட்ட பேசுறது இல்லை, வீட்டில் போய் உட்காந்தமாக பேசுங்க. அது சொல்கிற மாதிரி நடக்குதா இல்லையா? இப்போ மூலபந்தம்னு ஒரு வார்த்தையை சொல்லுது. மூலபந்தம்னா யோகத்தில் ஒரு அர்த்தம் இருக்குது, ஞானத்தில் ஒரு அர்த்தம் இருக்குது. ஒவ்வொரு யோகத்துலையும் ஒரு அர்த்தம். ஞான யோகத்தில் மூலபந்தம்னு சொன்னால் எது மூலமாக இருக்கோ இந்த மனம்தான். அதை கட்டு, இல்லை அதை எரிச்சிரு, இல்லை அதை பிரிச்சிரு, இல்லை அதை பலம் இழக்க செய்ய. மனசுக்கு பலம் கொடுக்கறது யார்? எல்லாத்துக்கும் எல்லா பொருளும் இருக்குது. டியூப்லைட்டு, ஃபேனு, கிரைண்டரு, மிக்சி, குக்கர் எல்லாம் இருக்கு. பலம் கொடுக்கறது யார்? இயக்கிறது யார்? கரண்ட்டு. ஏன் மனசுக்கு கரண்ட்டே கொடுக்கக்கூடாது. மனசை அடிக்கடி அதுக்கு தான் பட்னி போடுறான். அதான் விரதம்னு பேர். அதுக்கு பலம், அதுக்கு சாதகமானதெல்லாம் கொடுத்தோன்னா அது விஸ்வரூபம் எடுக்கும். புரியுதா? மனசுக்கும் சாப்பிட்ற சாப்பாட்டுக்கும் நேரடி தொடர்பு இருக்குது. அதேமாதிரி மனசுக்கும் பிராணனுக்கும் நேரடி தொடர்பு இருக்குது. பிராணாயாமம் பண்ணால் மனசு கண்ட்ரோல் பண்ணும், கண்ட்ரோல் அடக்கத்தில் இருக்கும். இப்போ மூலபந்தம் பண்ண சொல்லு. என மூலம் சித்தம் பந்தனம்.
உன்னுடைய பந்தனத்துக்கு உன்னை கைது பண்ணி உன்னை அடிமை பண்ணி வச்சுருக்கிறது உன்னுடைய மனசு தான். ஏன் இங்கே இத்தனை நாள் வர முடியல? 4 வருஷம் ஆச்சு, ஏன் வர முடியல? நீ ஏதோ காரணம் சொல்லுவேன். கீழே இருக்கு ஏன் மேலே ஏறி வர முடியல, ஏதோ ஒரு காரணம் சொல்லும். எது அது தடுத்துச்சு? இந்த கேள்வி நான் பல பேர்கிட்ட கேட்குறேன், யாரும் சொல்ல மாட்றாங்க. எது தடுத்துச்சு? ஒன்று அகங்காரம் தடுக்குது. அதை ஏற்றுக்கிட்டா அது நமக்கு ப்ரெஸ்டீஜ் ஒன்று இருக்குது. எங்களுக்குலாம் ஒரு ப்ரெஸ்டீஜ், ஒரு மானம், அதெல்லாம் விடுன்னு சொல்லுது வேதம். சொல்லியிருக்கா இல்லையா? என்னை முதல்ல அதான் சொல்லி கொடுத்தாரு. நீ வந்து தொண்டு செய்யணும்னா வெக்கம், மானம், சூடு சொன்னெல்லாம் விட்டுடு. நீ ப்ரௌடாக இருந்தீன்னா நீ தனியாக தான் நிற்ப. நீ இறங்கி வேலை பார்த்தா தான் சுவாமி காரியம் நடக்கணும். உனக்கு சாமி காரியம் நடக்கணுமா, இதெல்லாம் விடுன்னு சொல்லி கொடுத்து விட்டது தான். அதெல்லாம் ஃபுல்லாக இமேஜினேஷன் தானேப்பா. நீ வெக்கமான சூடு சொல்லையில் உன்னுடைய ஹார்ட்டை வந்து சம்மட்டியால் அடிக்க தயாராக இருக்கேன்னு அர்த்தம். ஃபுல்லாக முழுக்க இமேஜினேஷன். அதனால் என்ன பலன் இருக்குது சொல்லுங்கள்? உங்கள் இமேஜினேஷன். நீங்கள் ஒரு பெரிய லார்டு லபகுதாசன்னு மற்றவன் நினைக்கிறேன்னு ஏன் அப்படி நினைக்கிறீங்க? கர்மம். மற்றவங்க நம்மளை பார்க்கணுன்னு ஏன் நினைக்கிறீங்க? நான் கேட்குறேன். உனக்கு கனம் இருந்தால் நீ வசீகரிக்கப்படுவாய். உன்னால் எல்லாரும் வசீகரிக்கப்படுவார்கள். நீ மோரக்கட்டையை காட்டவே வேண்டாம். 1400 அடி ஏன் மோரக்கட்டையை காட்டணுங்கிற விருப்பமே இல்லை. என்ன மோரக்கட்டையை பார்த்து இந்த கல்வெட்டில் எல்லாம் பேர் இருக்குது, அடியன் பேர். யார் படிக்க போகிறாத? எவன் படிக்க போகிறான்? சரி, படித்தாதான் என்ன? படித்தாதான் இவர் தான் கந்தவர். ஓ அப்படி என்ன பெரிய என்ன அது? எத்தனை நாள் இருக்க போகிறான்? நீ இருக்க மாட்டான், அவனும் இருக்க மாட்டான். எதுக்கு போய் பின்னாடி இப்படி உயிரை கொடுக்குறீங்கன்னு எனக்கு புரியலை. எல்லோரும் அப்படி தான். நீங்கள் கொஞ்சம் விழிச்சுக்கிட்டீங்க. போய் பின்னாடியே மானம் வைக்க. என்ன மானம் உனக்கு? நீ என்ன பெருசாக பண்ணிட்ட? மகாத்மா நீனு இல்லை ஏதாவது சயின்டிஃபிக்காக தான் கண்டுபிடிச்சி இந்த உலகத்தில் எல்லோரும் நல்லா இருக்காங்களா? அப்படி இருக்கிறவங்களாம் சைலண்ட்டாக இருக்கிறான். யார் பண்ணானே தெரியல. நேற்று அந்த ஸ்ரீ வெங்கடேஷாய நமக அந்த பாட்டை பாடின அந்த அம்மா அந்த டிவியில் வருது. யாருக்கு தெரியுமா? நம்ம திருப்பதி போகும்போது அந்த சவுண்டு கேட்கணும். விடிகாத்தலை 3:30 ஸ்ரீ வெங்கடேஷாய நமகன்னு வரும். மெதுவாக கேட்கும். யாருக்கு தெரியும்? ஐயப்பன் கோயிலில் யேசுதாஸ் ஹரிவராசனம் எல்லோரும் எந்த கல்லும் கரையும் அந்த பாட்டுக்கு. யார் பாடினார்? எத்தனை பேருக்கு தெரியும்? சரி, யேசுதாஸ் தான் பாடினார். என்னப்போ போய் பின்னாடி ஏன் அவ்வளோ உயிரை கொடுக்குறீங்க? அதுக்காக இதே மாதிரி கல்யாண மண்டபத்துக்கு போனால் ஏற்றிக்கிறது, ஆணவத்தை ஏற்றிக்கிறது. நான் சொன்ன ஒருத்தர் ஃபாலோ பண்ணார், அப்படியே ஃபாலோ பண்ணார். பல கோடிலாம் பல லட்சங்கள்லாம் கடன் வாங்கி பண்ணாத. பொண்ணு வீட்டில் 10 பேர், மாப்பிள்ளை வீட்டில் 10 பேர். போதும், 20 பேருக்கு சாப்பாடு. இங்கே முடியலையா ஹோட்டல்? போதும் போ. ரொம்ப ஒரு பைசா கடன் இல்லாமல் கல்யாணத்தை முடிச்சிட்டுன்னு சந்தோஷமாக ஆனந்தமாக மகிழ்ச்சியாக இருக்கார். சில பேர் 10 மாத்திரை 13 மாத்திரைலாம் சாப்பிட்டான். ஒரு மாத்திரையும் சாப்பிட நிறுத்தியிருக்கோமா இல்லையா? எத்தனை பேரை நிறுத்தியிருக்கோம்? எல்லாம் இமேஜஸ். போங்க, அந்த மனசை வந்து கட்டணுங்கிறார். என் மூலம் சித்தம் பந்தனம். இந்த மனம்தான் எல்லாம் கட்டி வைக்கணும். மனசுக்கு அறிவு இருக்கா? அப்போ அது பின்னாடி போகிற. உனக்கு அறிவு இல்லை, மெய்யறிவு இல்லை, பொய்யறிவு எக்கச்சக்கமாக இருக்கு. பொய்யறிவு பல கோடி ஜென்மாக சேர்த்து வச்சுருக்க. இந்த ப்ரெஸ்டீஜெலாம் என்னன்னு கேட்குறேன். இமேஜினேஷன் தானே, கற்பனை தானேயா. அவங்க நம்மளை பற்றி என்ன நினச்சி என்ன ஆக போகிறாங்க? நல்லவன் நினச்சா என்ன, கெட்டவன் நினச்சா என்ன? சொல்லு. ஒன்று நல்லவன், நீ பெரிய நல்லவன், ரொம்ப நல்லவன்னு சொல்லிட்டாங்க. நல்லவன் சொல்லவனா ஏமாந்த சோனகிரி தான் என்னை பொறுத்த வரைக்கும். நல்லவனாகவும் இருக்கணும், வல்லவனாகவும் இருக்கணும். எந்த அளவுக்கு நீ நல்லவனாக இருக்கியோ அந்த அளவுக்கு வல்லவனாகவும் இருக்கணும். எந்த அளவுக்கு வல்லவனாக இருக்கியோ நல்லவனாகவும் இருக்கணும். உள்ள சத்து தான் ஆட்சி பண்ணணும். என்ன காரியம் பண்ணாலும் நோக்கம் குறிக்கோள் நல்லதாக இருக்கணும். இப்போ நல்லவன் சொல்லிட்டான் என்ன, கெட்டவன் சொல்லிட்டான் என்ன? கெட்டவனாக சொல்லலை, அஜியே சொல்லிட்டாரான கெட்டவனாக. அங்கே நல்லதை எடுத்து எடுத்துக்கணும், கெட்டவனாக சொல்லலை. இமேஜினேஷனுக்கே உயிரை விட்றீங்க. அப்போ அவங்க என்ன நினைப்பாங்க, இவங்க நினைப்பாங்க. அவன் நினைக்கிறான், அவனுக்கு வேலை இல்லையா? அவன் வேலை வெட்டி இருக்கிறான், அவனுக்கு இருக்கா இல்லையா? அவன் என்ன நினச்சா உனக்கு என்ன? முதல்ல அவன் நினைக்கவே மாட்டான், நீ தான் அப்படி நினச்சிக்கிற. இப்படி பார்த்துட்டாங்களா, அப்படி பார்த்தான், கீழே விழுந்துட்ட, பைக்கை போட்டுட்டு ஏந்திரு,
ஸ்டாண்டு போடு, ட்ரெஸ் எல்லாம் தட்டிக்க, அடுத்த வாட்டி ஒழுங்காமல் ஏன் ஒழுங்கோன்னு யோசனை பண்ணிட்டு போ. ஐயா உடனே ஏன் யார் யாரெல்லாம் நம்மளை பார்க்குறாங்க, அச்சோ இவங்க பார்த்துட்டாங்களா அவங்க பார்த்துட்டாங்களா, என்னத்துக்கு அது கருமம். அதனால் இப்போ என்ன பண்ணணும்னா, இந்த என் மூலம் சர்வலோக்கானம், இந்த சம்சாரத்துக்கு காரணம் மனம். சம்சாரம் என்றால் உலகம், சம்சாரத்துக்கு காரணம் மனம். இந்த சம்சாரம்னா உலகத்தை நீங்கள் பார்க்குறீங்கள, என்ன பண்ணுறீங்க, அதை பற்றி சிந்திக்கிறீங்க, பொய்யே சிந்திச்சு கிடக்குறீங்க, அப்புறம் பொய்யையே பேசிட்டு கிடக்குறீங்க, அப்புறம் பொய்யா ஒரு முடிவு எடுக்கிறீங்க, பொய்யையே செயல்படுத்துகிறீங்க, அப்புறமா காலம் செத்து போகிறீங்க. சம்சாரம் பேச்சை வளர்க்கும், சம்சாரி பேச்சை வளர்ப்பான். சம்சாரம் பேசாமல் இருக்கிறது நல்லதா பேசுகிறது நல்லதா? நீங்களே உங்களுக்கு அறிவு இருந்தால் சொல்லுங்கள். பேசாமல் இருக்கிறதுனா அப்போ ஏன் பேச மாட்டேங்கிறேன்னு சண்டை போடுறீங்க? வீட்டில் பேச மாட்டேங்கிறா ஒய்ஃபுன்னு ஏன் சண்டை போடுறீங்க? அது ஏதோ சிந்தனை பண்ணிகிட்டு இருக்கு, ஏதோ ஒரு பொரியை சாப்பிட்டுட்டு இருக்கு. பேசாமல் இருக்கிறது நல்லதா பேசிக்கிட்டு இருக்கிறது நல்லதான்னு கேட்குறேன். பேசாமல் இருக்க எல்லாருக்கும் நல்லது. லோகசேமத்துக்காக நான் பேசாமல் இருக்கிறேன் அப்படின்னு ஒரு முடிவு எடுங்க. 10-12 வருஷம் இந்த வேதத்தை ஃபாலோ பண்ணினீங்கன்னா மகாத்மா ஆகிடுவீங்க. நீங்கள்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ண மாட்டீங்கன்னு தெரியும், சொல்கிறேன். உங்களுக்கு முத்தி கிடைச்சா போதும். அது எப்படி குறுக்கு வழியில் கிடைச்சா கூட, நேற்று தான் க்யூவில் எல்லோரும் வரோம், ஒரு அம்மா இந்த கேப் இருக்குண்ணா, இது உள்ளே பூந்து வரட்டுமாண்ணா, உனக்கு கேப்பில் பூந்து வந்தீங்கன்னா முத்தி கிடைக்காதுண்ணா, பரவாயில்ல அப்படின்னு உள்ளே பூந்து வந்தேன். அது ஏதாவது காரணம் சொல்லும், அதெல்லாம் நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம். அதனால் சம்சாரம் எது பந்தனத்துக்கு காரணம்? மனம். இந்த லோகம் சம்சாரம் எது காரணம்? அதுவும் உன் மனம். உன் மனம்தான் சம்சாரம், அது தெரியுமா? உன் மனம்தான் உன் சம்சாரம். உன்னுடைய ட்ரெஸ் எல்லாம் உன் மனம்தான், உன்னுடைய எல்லாம் உன் மனம்தான். உண்டா இல்லையா? உன் மனம்படி தான் உனக்கு வாழ்க்கை. மனம் போல் வாழ்க்கை சொல்கிறாங்களா இல்லையா? அதுதான் சம்சாரம், அதுதான் லோகம், அதுதான் எல்லாம். அதுதான் உன்னை என்ன பண்ணுது? மூலபந்தக. என்ன பண்ணணும்? அசோ பிரம்மவாதினா, பிரம்மவாதி என்ன சொல்கிறாங்க? மூலபந்தக சதோஷேவியோ, சதா அந்த மனதை, மூலத்தை, காரணமாக இருக்கக்கூடிய அந்த பொருளை கட்டிவை. மூலபந்தகோ, மூலமாக இருக்கக்கூடிய அந்த பொருளை கட்டிவை. சதா சேவியோ, கட்டிவைனா சும்மா இருக்க. என்னை பொறுத்த வரைக்கும் எரிச்சிடணும். என்னை பொறுத்த வரைக்கும் பகைவர்களை மிச்சம் வைக்கக்கூடாது. மனம் உனக்கு என்ன நல்லது பண்ணியிருக்கு சொல்லு பார்க்கலாம். அதுவே உங்களுக்கு முதல்ல தெரியாது. மனம் உங்களுக்கு நல்லது செஞ்சுருக்கா, கெட்டது செஞ்சுருக்கா? மனதுக்கு அறிவு கிடையாது. அதை நீங்கள் பழியே போட முடியாது. யாருக்கு அறிவு இருக்கு? அதுக்கு மேலே ஒரு பொருள் அறிவு இருக்குது. அது யார்? சித்தை தொடர்பு கொண்டு, சித்தம் அறிவை தொடர்பு கொண்டு, அறிவு தான் மனதை தொடர்பு கொள்ளுது. அப்போ மனம்லாம் ரொம்ப கீழே. மனதினுடைய தரமும் வேலையும் ரொம்ப கீழே. அது எது சொன்னாலும் செய்யும். மனம் இந்த உலகத்தை வெல்லுன்னா வென்றுடும். ஆனால் அறிவு வேணும். சும்மா விட்டீங்கன்னா அது கீழே போயிடும். அது வாட்டர் மாதிரி. புத்தி அக்னி மாதிரி மேலே ஏறும். தலைகளை பிடிச்சாலும் அது நெருப்பு பாருங்கள், மேல் நோக்கி தான் எரியும். தண்ணி நீங்கள் எங்கே பள்ளம் இருக்கோ அதில் பள்ளத்தில் போயிடும். தண்ணியோடைய சுபாவம் சொல்கிறேன். மனம் தண்ணி மாதிரி டைல்யூட் ஆகிடும். அப்பப்போ மனம் சரியில்லை, மனசு சரியில்லை, எனக்கு கோபமாக வருது, எனக்கு அழுகையாக வருது, எல்லாம் என்ன அறிவில் என்னன்னு அர்த்தம்? யார் அழுகுறா? அறிவில்லைன்னா அழ வேண்டியது தான். ஏதாவது ஒன்று பேசி வைக்கிறது, அது தப்புங்கிறது, அப்புறம் ரைட்டுங்கிறது, ரைட்டுன்னு சொன்னது தப்புங்கிறது, எல்லாம் யார் பண்ணுறா? ஏன் நீ மனதுக்கு பின்னாடி போகிற? உனக்கு அறிவு இல்லை. என்ன அறிவு இல்லை? மெய் அறிவு இல்லை. எது சரி எது தப்புன்னு தெரிஞ்சால் தப்பான விஷயத்தில் எப்படி போவேன்? மெய்யறிவே இல்லாத ஒரு வாழ்க்கை.
பொய்யறிவே முழுமையாக நம்புகிறோம். மெய்யறிவு இதெல்லாம் சொன்னால் அப்படி ஒன்று இருக்கா, இப்படி ஒன்று இருக்கா, என்ன சொல்லுது, மாற்றி யோசிங்குது. வேறு ஒன்றும் இல்லை, நீ பண்ணுறது நேர ஆப்போசிட்டாக வேலை பார்த்துட்டு இருக்க. எல்லாருமே சத்துக்கு நேர ஆப்போசிட்டாக வேலை பார்த்துட்ருக்கோம். மித்து பின்னாடியே போகிறோம். அதனால் சதா சேவியோ மூலபந்தக. அதனால் இந்த மனதை கட்டினா என்ன பண்ணணும், புத்திக்கு வேலை கொடுக்கணும். மனம் புத்தி பின்னாடி வந்துடும். புத்திக்கு வேலை கொடுக்கணும்னா என்ன பண்ணணும், சிரவணம் பண்ணணும். சிரவணம் பண்ணினா தான் புத்தி வேலை செய்யும். ஒன்றில் நிற்க சொல்லும். ஒன்றில் நின்னா தான் சூக்ஷ்மமான அறிவு பிறக்கும். எல்லா சூக்ஷ்மமும் ஒன்றில் நின்னா பிறக்கும். ஒன்றில் நிற்கிறது தான் அறிவு. இப்போ ஒன்றில் நிற்கலையே, நீ வேலையிலையும் நிற்கலை, சம்பாத்தியத்துலேயும் நிற்கலை, ஒரு டார்கெட்டும் இல்லை. பிறந்ததுலேருந்து என்ன பண்ணுற, என்ன பண்ணிட்டு இருந்தியோ அதையே பண்ணிட்டு இருக்க. இதானே பண்ணுறோம். இது யாரோ சொல்லி கொடுத்தா பண்ணுவோம். நீ புண்ணியம் செஞ்சனா தானே கோயிலுக்கு வந்தால் தானே இதெல்லாம் கிடைக்கும். கோயிலுக்கே வரமாட்டேன். புண்ணியம் இருந்தால் தானே நீ வர முடியும். பாவிகள் கோவிலுக்குள் வரமாட்டார்கள், வந்தாலும் ஓடுவார்கள், காரணம் சொல்வார்கள். கோவிலுக்கே அந்த கதினா வேதா கிளாஸுக்கெல்லாம் சொல்லணுமா? இதுக்கு ட்ரிப்புக்கு சொல்லணுமா? பணத்தை வச்சு என்ன பண்ண போகிறோம், உங்க கூட வச்சு எரிக்க போகிறாங்களா? என்ன ஒன்றும் பண்ண முடியாதுப்பா, ஒன்றுமே பண்ண முடியாது. நீ மாத்திரை கூட வாங்கி சாப்பிட முடியாது. ஆமாம், என்ன பண்ணணும்னு தெரியணும். இல்லை தெரிஞ்சவங்க சொல்கிறதையாவது கேட்கணும். பிரச்சனைகள் வரும்போது பாருங்கள், பிரச்சனைகள் வரும்போது ஒவ்வொருத்தவங்களையும் பாருங்களேன். அப்போ யார் பேச்சும் கேட்காது மைண்டு, மனசு தான் அது பின்னாடி போகிற கேஸ் தானே. கடவுளை நம்பணும். அப்போ கடவுள்லாம் கண்ணுக்கே தெரிய மாட்டார். அப்புறம் குருவை நம்பணும். அவர் மேலே எனக்கு நம்பிக்கை இல்லை. அப்புறம் உன்னையாவது நம்பணும். என் மேலே எனக்கு நம்பிக்கை இல்லை. இப்போ யாரையாவது ஒரு இடத்துல நம்பி தானேப்பா ஆகணும். யாரையும் நம்பலைன்னா அதோ கதி, என்ன வேணாலும் நடக்கலாம். ஏன் இந்த 3 பேருக்கிட்டையும் 3 பேர் பேச்சுலையும் நம்பிக்கை வரல? 3 பேர்கிட்டையும் உண்மையாக இல்லை, பொய், நடிப்பு. அதான் இப்போ 2-3 நாளைக்கு முன்னாடி சொன்னேனே, ஒன்று சிஷ்யனாக இருக்கணும் நம்ம பேசுகிறதுக்கு. சிஷ்யன் இல்லை, நீ இல்லை பக்தனாக இருக்கணும், அதுவும் இல்லை. பக்த மாதிரி நடிக்கிற, உங்கள்கிட்ட என்ன பேச்சு வேண்டியிருக்கு எனக்கு? இப்படி தான் இவ்வளோ வருஷமாக இருந்தேன். இது அகங்காரமோ பெரிய கொழுப்போ திமிரோலாம் நினச்சிக்காதீங்க. இது உண்மை. ஒன்று நான் சொல்கிறத நீ கேட்க போகிறதில்ல, நீ சொல்கிறது எனக்கு தேவையில்லை. நீ என்ன சொல்வ? இந்த உபநிஷத்தில் ஜி பிரம்மச்சிந்தனம்னு சொல்லியிருக்க ஜி, அதை பற்றி எனக்கு ரொம்ப சந்தேகமாக இருக்குது ஜி, பயங்கர சந்தேகம் ஜி. அப்படியே கேட்க போகிற? போங்கள்கிட்ட என்ன வேண்டி பேச்சு வேண்டி கிடக்கு? இப்போ 3 பேர்ட்டையும் எங்கேயும் உண்மை இல்லை. இறைவன்கிட்டையும் உண்மை இல்லை, குருக்கிட்டையும் உண்மை இல்லை, உங்கள்கிட்டையும் உண்மை இல்லை. உங்கள்கிட்ட உண்மை இல்லைன்னா உனக்கு அறிவு இல்லை. பாக்கி பேர் 2 பேர்ட்டையும் உண்மை இல்லை. வாழ்நாள் ஃபுல்லாக பொய் பின்னாடியே போகிற, எது வேணாலும் நடக்கும் உனக்கு. எது கொடுத்தாலும் வாயை பொத்திக்கிட்டு ஃபாலோ பண்ணி போ, அதான் உனக்கு கதி. அதனால் விரைந்து உள்ளே இருக்கக்கூடிய இருட்டுக்கு விளக்கு ஏற்றணும், லைட்டை ஆன் பண்ணணும். சரி, இந்த மந்திரம் வரைக்கும் இருக்கட்டும். மூலபந்தக 27வது மந்திரம் வரைக்கும் பார்த்துருக்கோம். சித்தத்திலிருந்து வெளிவரும் எண்ணங்களை எரிப்பதும் விளக்குவதும் புறக்கணிப்பதும் மூலபந்தம். இதுதான் சாரம். அதற்கு சித்தவிருத்தி நிரோதம் யோகம் பண்ணணும். பதியை மட்டுமே தியானிக்க பாசம் மற்ற எண்ணங்கள் தானாக விலகுகின்றன. சித்தமே மனமே சம்சாரத்திற்கும் அடிமையாவதற்கும் விடுதலைக்கும் காரணம். பார்த்தீங்களா? இது வரைக்கும் எனக்கு நாளைக்கு அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல
அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவேல் முருகனுக்கு